அபுல் பக்கீர் ஜைனுல்லாபுதீனாக இருக்கலாம். ஆனால் நான் மேடையில் சொல்கிற பொழுதெல்லாம் என்னுடைய சுய சிந்தனையாக சொல்வேன். என்னை பொறுத்தவரை ஏபிஜே என்பது அபுல் பக்கீர் ஜைனுல்லாபுதீன் என்பதையும் கடந்தது. ஏ ஃபார் அல்லாஹ், பி ஃபார் பெருமாள், ஜே ஃபார் ஜீசஸ், மும்மதமும் சேர்ந்து கொண்டாடுகிற மாமனிதன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் ஏகாதவி திருநாளை சொல்லுகிறேன். அபுல் பக்கீர் ஜைனுல்லாபுதீன் அல்லாஹ் பெருமாள் ஜீசஸாகவும் காட்சியளிக்கிற ஒரு உன்னத மனிதர், கல்வியோடு குடியரசுத் தலைவராக இருந்து இந்த நாட்டை உயர்த்திய மாமனிதர். அப்படி கோட்பாடுகளையும் சுட்டிக்காட்டிய பிள்ளைக்கு வாழ்த்துக்களை சொல்லி, நீ சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜகா குடும்பம். அப்ப என்ன நினைக்கிறா, பள்ளிக்கூடத்தையே ஒரு குடும்பமாக நினைக்கிற பிள்ளை இருக்கிறது. அப்படி இந்த பள்ளி வளர்த்திருக்கிறது, பாராட்டுக்கள். தொடர்ந்து அடுத்ததாக ஆசிரியர்களே என்ற அணிக்கு வலிமை சேர்த்து பேசுவதற்காக அன்பு பிள்ளை நசீகா அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கிறோம். அகிலமெல்லாம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழியை போற்றி செட்டி நாட்டு மண்ணின் மைந்தன் தமிழ் மேடை பேச்சாளர் கிண்ண சாதனை படைத்த ஆசிரியர் என பன்முகம் கொண்ட நடுவர் திரு ஜெயகொண்டான் அவர்களுக்கும் எம் பள்ளி முதல்வருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். உன்னால் முடியாது என்று என் பின்னால் நின்று 1000 பேர் சொன்னார்கள். உன்னால் முடியும் என்று என் முன்னால் நின்று ஆற்றலையும் அறிவையும் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கும் ஆசிரியர்களை பார்க்கும் போது எனக்கு இன்னும் ஆசிரியர்கள் மேல் இருக்கும் மரியாதை கூடுகிறது. ஏன்னா தாம் ஒரு ஆசிரியர் என்பதை மறந்து பெற்றோர்கள் சார்பாக பேச வந்திருக்கும் இவர்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா நான் பேச வந்த தலைப்பு சரிதான் என்று. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஆனால் கண்மூடித்தனமாகத்தான் இருளில் வாழ்ந்தார்கள். ஒரு மனிதன் எப்போது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் இந்த உலகத்தில் பொருளாதாரம், நாகரீகம், ஒழுக்கம், பண்பு, அறிவு, மேன்மை என புது ஒளி பெற்று புத்துயிர் பெற்றது. இந்த உலகத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது ஆசிரியர்கள் மட்டுமே. ஒரு ஆசிரியரால் மட்டுமே தன்னிடம் பயிலும் மாணவரில் யார் அதிகாரி, யார் பேச்சாளர், யார் ஓவியர், யார் டாக்டர், யார் வக்கீல், யார் அரசியல்வாதி, யார் கல்வியாளர் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களால் மட்டுமே உருவாக்க முடியும். அதனால் தான் ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி சொல்வார்கள், the best brain of the nation may be found in the last benches of the classroom என்பதை கண்டுபிடிப்பவர் ஒரு சிறந்த ஆசிரியரே. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நம்மை உருவாக்க ஒரு மனிதர் தேவை. பொதுவாக உன்னை நீயே செதுக்கிக் கொள் என்பார்கள். நடுவர் அவர்களே, அது அந்த அளவுக்கு நல்லா செதுக்க முடியாது. பக்கத்துல ஒருத்தவங்க இருந்து இது கொஞ்சம் கிராஸா இருக்கு, இது கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆளாக எங்களுக்கு எங்கள் ஆசிரியர்கள் இருந்தால் நாங்கள் மிகச்சிறந்த சிற்பங்களாக ஜொலிப்போம். அறிஞர் அண்ணா ஒரு விஷயத்தை அற்புதமாக சொல்வார். நாட்டில் நிரந்தரமான செல்வத்தை தேடி தருபவர்கள் யாராவது உண்டு என்றால் அது ஆசிரியர்கள் தான் என்று. நம்மள உட்கார வைத்து நின்னுட்டு பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் கடைசி வரையிலும் அங்கேதான் இருக்கிறார்கள். அவர்களிடம் படித்தவர்கள் பெரிய பதவிகளுக்கு போகிறார்கள். பொதுவாக தன்னை விட உயர்ந்தவன் யாரை பார்த்தாலும் பொறாமைப்படுவது மனித இயல்பு. ஆனால் தன்னிடம் படித்த மாணவன் முன்னேற்றத்தை பார்த்து இவன் என்னிடம் படித்த மாணவன் என்று பெருமை கொள்ளும் ஒரு உன்னதமான மனது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். தான் பெற்ற பிள்ளைகளை விட தன்னிடம் பயிலும் மாணவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஆசிரியர்களுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜப்பானில் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிகளுக்கு வருபவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் உள்ளது. அதில் ஆசிரியர் என்பவர் யார் என்று அவர்கள் படிக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன். ஜப்பானிய நாடு ராணுவ ஆட்சியில இருந்த போது 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ராணுவ உடையணிந்த கொள்ளைக்காரர்கள் கிராமத்திற்குள்ளே புகுந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் கூட்டம் கூட்டமாக வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை தொழிலாகவே வைத்திருந்த நேரத்திலே
ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டு வாசலில் அமர்ந்திருந்த நேரத்திலே மாலை பொழுதிலே ராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் வருகின்ற சத்தம் கேட்டவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் 2 குழந்தைகளையும் எடுத்து இடுப்பில் 2 பக்கம் வைத்துக் கொண்டு 3 பேரும் சேர்ந்து தப்பிக்க முயற்சிக்கிறார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்க நிச்சயமாக 3 பேரும் தப்பிக்க முடியாது என்று நினைத்து 2 குழந்தைகளின் முகத்தை மட்டும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு மற்றொரு குழந்தையை விட்டுவிட்டு மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார். மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கிறார். இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டிக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து கதறுகிறார். கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் அந்த தாய் அந்த குழந்தை இறந்து கொண்டிருந்த இடத்திற்கு வருகிறாள். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அனைவரும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஒரு முதியவர் அந்த கூட்டத்திலிருந்து கேட்கிறார், தாயே, 2 குழந்தைகளும் ஒரு தாய்க்கு 2 கண்கள் அல்லவா? அது எப்படி 2 குழந்தைகளின் முகத்தை மட்டும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு ஓட உனக்கு மனம் வந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த தாய் சொன்னார், நான் என் வீட்டு குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறு ஊட்டி கொண்டிருக்கும் போதுதான் ராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் வந்தார்கள். இறக்கிவிட்டது என் குழந்தை, தூக்கி கொண்டு ஓடியது பக்கத்து வீட்டு குழந்தை. அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என்று பதில் சொன்னார். நம் நாட்டில் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக நம்முடைய நடுவர் அவர்களையே சொல்லலாம். இப்படிப்பட்ட பாடத்திட்டம் நம் நாட்டில் இன்று இல்லாததால் தான் சில மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அருமை தெரியவில்லை. ஆகையால் நடுவர் அவர்களே, மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிப்பது ஆசிரியர்களே என்று கூறி எனக்கு நல் வாய்ப்பை அமைத்து தந்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு பிள்ளை நசிகா, நல்ல அருமையான பேச்சு. கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் ஒரு வானொலி நிலையத்தில் அல்லது தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர் பேசுவதை போல இருந்தது. இந்த காலத்து பிள்ளைகள் தமிழை அழகாக உச்சரிப்பதே பெருமை. அந்த அடிப்படையில் உச்சரிப்பு கண்டு நான் வியந்து போனேன். மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு உச்சரிப்பு முக்கியம். ரொம்ப அழகா நசிகா தொடக்கத்திலிருந்து முடிகிற வர ஆசிரியர்கள் 2 பேரும் பெற்றோர்களுக்காக வாதாடுவதிலே தொடங்கி இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வாழுகிறார்கள் என்று ஜப்பானிய உண்மை சம்பவத்தை மிக உருக்கமாக நேர்த்தியாக அந்த செய்தி எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த நோக்கில் சொன்ன அன்பு பிள்ளை நசிகாவுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப அழகு. நிறைய செய்தி. உன்னை நீ செதுக்கிக்கொள், அதெல்லாம் பழைய மொழி. யாராவது பக்கத்துல இருந்து கொஞ்சம் தப்பா இருக்கு, இப்படி செதுக்கு அப்படி செதுக்கு, பரவாயில்ல. இது விஜய் தொலைக்காட்சியில் என் அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியன் முகநூலில் அந்த ஒரு செய்தி, அதனை எடுத்து பேசுனது எனக்கு மகிழ்ச்சி தான். நல்ல கைத்தட்டணும் அந்த பையனுடைய சிந்தனையை. என்னுடைய பிள்ளைகள் அவர்கள்லாம் நாராயண கோவிந்தன், ராகவேந்திரன், நாகமுத்து பாண்டியன், கபிலா என்று நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள்லாம் என்னோடு படித்தவர்கள், என்னோடு பயணித்தவர்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த செய்தி முகநூலில் இப்போ அண்மையில் வந்தது. சேலம் நிகழ்ச்சி நம்ம பேசின செய்தி, அதையும் எடுத்து சொன்ன. அடுத்து ரொம்ப அற்புதம். ஒருத்தன் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவன் தான் இருப்பான், பெருமைப்படுறவன் இருக்கான வாத்தியார் மட்டும்தான். எவ்வளவு அழகு. போகிற போக்குல உள்ள செய்தி, அதுதான் வாத்தியார் என்று நீ சொன்ன செய்தி. நானும் ஒரு ஆசிரியர் என்கிற முறையில் இன்னைக்கு நடுவர் தான், பயந்துட வேண்டாம். பெற்றோர்களுக்கும் இருக்கிற நல்லதை பேசுவோம். ஆசிரியர் என்கிற முறையில் பாராட்டுக்கள். மொத்தத்தில் உன்னுடைய உச்சரிப்பு மிக அருமை. இறை திருவுருளால் வளர்த்துக் கொள்க. அடுத்ததாக பெற்றோர்களே என்ற அணிக்கு வலிமை சேர்த்து பேச ஒரு ஆசிரியர் வருகிறார். அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்களை அழைத்து மகிழ்கிறேன். வாங்க. நீங்க என்ன துறைன்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் துறையா வேறு துறையா? கணினித்துறை. பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி. வருக, நல்ல தமிழ் தருக. வேந்தர் மடிதவிழ்ந்த முத்தமிழே, உன் நின்று அழைக்கின்றேன், காப்பாய் நீயே. தமிழ் எண்ணெயை வணங்கி மகிழ்கின்றேன். இங்கு அமர்ந்து பெருமை சேர்க்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, முதல்ல நான் தலைப்புக்கு வர்றேங்க ஐயா. மாணவர்களோட முன்னேற்றத்திற்கு பெருந்துணையா இருப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா? இதில் என்ன குழப்பம் தெரியல எங்க முதல்வர் ஐயா அவர்களுக்கு. இந்த
இந்த தலைப்புலதான் பேசி ஆகணும்னு பிடிவாதமா இருந்துட்டாருங்க ஐயா. அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு சிறந்த மாணவனை உருவாக்கவும் அவனை தன்னை சிறந்த ஆசிரியராக தக்க வைத்துக் கொள்வதற்கும் இங்க அந்த மாணவனோட பெற்றோரோட ஒத்துழைப்பும் உறுதுணையும் ரொம்ப அவசியம்னு இந்த எதிரணியினருக்கு நான் வலியுறுத்த விரும்புறேங்க ஐயா. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்ததுல நானும் பார்த்துட்டேன். எல்லா ஆசிரியர் தினத்தன்னைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க. ஆசிரியர் என்பவர் ஏணிப்படிகளை போல அவர்களுக்கு ஏற்றிவிட மட்டும்தான் தெரியும். ஐயா, நாங்களும் ஒத்துக்கிறோம், ஆசிரியருங்கிறவங்க ஏணிப்படி தான், நாங்க அதை மறுக்கவே இல்லை. அந்த ஏணிப்படியில ஏறிதானே இங்க நாங்களும் வந்து நிற்கிறோம். அப்ப இந்த இடத்துல பெற்றோருங்கிறது யாருங்க ஐயா? அந்த ஆசிரியர் என்ற சிறு சிறு ஏணிப்படிகளை உருவாக்குவதற்கு 2 உறுதியான கம்புகள் தேவைப்படும் இல்லைங்க ஐயா. அந்த 2 உறுதியான கம்புகள் தான் இந்த பெற்றோருக்கு வந்து இந்த மாணவர் சமுதாயத்துக்கு நான் எடுத்து வைக்க விரும்புறேங்க ஐயா. ஐயா, நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சாங்க. அதாவது ஒருத்தன் ஏணிப்படியில ஏறணும்னா அந்த 2 உறுதியான கம்புகளை இரு கைகளால இறுக்கி பற்றி கொள்ளணும். அப்பதான் அவன் படியா ஏற முடியும். ஏறி உச்சுக்கு போனதுக்கு அப்புறமே அதை பிடிச்சிட்டு இருந்தாதான் மேலே இருக்க முடியும். அதை விட்டுட்டு அவன் கதி என்னன்னு யோசிச்சு பாருங்க ஐயா. ஐயா, குழந்தை பிறந்து 5 வயசு ஆனோன்னு நாங்க நேரடியா கொண்டு போயிட்டு வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் இங்க யாரும் சேர்க்கலங்க ஐயா. ஒரு குழந்தை முதலில் எல்கேஜி படிப்பான், 1வது படிப்பான், 5வது படிப்பான், 10வது படிப்பான், 12வது படிப்பாங்க ஐயா. இது எல்லாமே வேற வேற ஆசிரியர்கள்ட்ட வேற வேற கல்வி முறையில வேற வேற பருவத்தில் அவன் அணுகிறானா இல்லையாங்க ஐயா. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியருங்க ஐயா. தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, ஆங்கிலத்துக்குன்னு, கணிதத்துக்குன்னு ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வச்சிருப்பாங்க ஐயா. ஆனா இந்த 5 பாடத்தையும் வீட்டுல சொல்லி கொடுக்குற ஒரே டியூஷன் வாத்தியார் யாருங்க ஐயா? அவங்க அம்மா அப்பா தானே. கைத்தட்டத்தை பார்த்தா நிறைய வீட்டுல பாடம் சொல்லி தர்றாங்களா? எங்க ஊர் பக்கம்னா பெத்தவங்க சொல்லி தர்றதா தெரியலப்பா. அதாவது எதிரணி நினைச்சுக்கிட்டாங்க பேரண்டா இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு. ஐயா, தமிழ் சொல்லி கொடுத்தா தமிழ் வாத்தியாரு, ஆங்கிலம் சொல்லி கொடுத்தா ஆங்கில வாத்தியாரு. அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு என்னென்ன தெரியணுங்கிறீங்க ஐயா? தமிழ் தெரியணும், ஆங்கிலம் தெரியணும், கணிதம் தெரியணும், அறிவியல் தெரியணும், சமூகவியல் தெரியணும், ஆட தெரியணும், பாட தெரியணும், பேச தெரியணும், வரைய தெரியணும். இன்னைக்கு நடந்துச்சு தெரியுதா தெரியலம்மா. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா பேரண்ட்ஸுக்கு ஒண்ணு தெரியுது. உண்மையா இருந்தா கை தட்டுங்க. நல்லா அடிக்க தெரியுது. ஆட தெரியும், பாட தெரியும், வரைய தெரியும். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நல்லா சமைக்க தெரியுங்க ஐயா. சாதாரண விஷயங்கள் ஐயா பெற்றோரா இருக்கிறது. என் பையன் திடீர்னு வருவான், அம்மா தமிழ் ஆசிரியர் வந்து கவிதை எழுதிட்டு வர சொன்னாங்க அப்படிமா. உடனே நான் வைரமுத்தா மாறி கவிதை எழுதி ஆகணுமேங்க ஐயா. அங்க இருந்து மறுநாள் வருவான், மேக்ஸ் வாத்தியார் வீட்டு பாடம் போட்டு வர சொன்னாங்க. உடனே நான் ராமானுஜனா மாதிரி கணக்க போட்டே ஆகணுங்க ஐயா. இல்லைன்னா என் கதி என்ன ஆகுறது வீட்டுல ஐயா. இதெல்லாம் செஞ்சு கொடுத்து என் பிள்ளை கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட கொடுத்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்குவாங்க ஐயா. இதை எல்லாத்தையும் ஆசிரியர் எடுத்துட்டு போயிட்டு உயர் அதிகாரிகிட்ட காமிச்சு நான் பெஸ்ட் டீச்சர்னு பேர் வாங்குவாங்க ஐயா. இவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, இவங்க பெஸ்ட் டீச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி நான் பெஸ்ட் பேரண்டா இருக்கணுங்கிறது ஏங்க மறந்துட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க? எதிரணியில அமர்ந்திருக்க பாட்டனி வாத்தியாருக்கு ஆட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. திருமணம் ஆகி பெற்றோர் ஆயிருந்தா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒடியாந்துருப்பாங்க ஐயா. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதே பார்த்து திருமணம் ஆகலைங்கிறது ஐயா. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுற மாணவன் வீட்டுல போய் பாருங்க ஐயா. யார் 10வது படிக்கிறானே தெரியல. காலையில வெள்ளனை எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறது அவன் கிடையாதுங்க ஐயா, அவங்க அப்பா. காலையில வெள்ளனை 4 மணிக்கு அலாரம் வச்சு அவர் முதல் ஆளா எந்திரிச்சு உட்கார்ந்து அவனை எழுப்பி படிடா தம்பி, அரையாண்டு வந்துருச்சு, காலாண்டு வந்துருச்சு, முழாண்டு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயா. அதாவது மாணவர்கள் 10வது, 11வது, 12வது படிக்கிறப்ப இந்த பெற்றோர்களும் சேர்ந்தே 10வது, 11வது மறுபடியும் படிக்கிறாங்க ஐயா. இதே மாதிரி ஆசிரியர்கள் இல்லைங்க ஐயா, பெற்றோர்களாலதான் மட்டும் முடியும். அதாவது உங்க வழிக்கே நான் வர்றேங்க ஐயா. நாங்க தான் காரணம் மாணவர்களை உயர்த்துவது ஆசிரியர்களைன்னு வச்சுக்குவோமே. ஒரு வகுப்புல 30 பேர் இருக்கானா அதுல 10 பேர் நல்லா படிப்பாங்க ஐயா, 10 பேர் சுமாரா படிப்பான், 10 பேர் ரொம்ப நல்லா விளையாடுவான். அந்த ரொம்ப நல்லா விளையாடுறவனுக்கு வாரத்துல 2 முறை வர்ற
வர பிடி பீரியட் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியுங்கய்யா. இந்த பிடி பீரியடுக்கு இந்த மேத்ஸ் வாத்தியாரும் இந்த பிசிக்ஸ் வாத்தியாரும் சந்தோஷமா அனுப்புறாங்கய்யா இல்லையா? நீங்க தான் நல்ல சிறப்பான ஆசிரியராச்சு. உங்க பீரியட்ல கடன் கொடுத்து என் பிள்ளைங்களை போய் விளையாட சொல்லி வாழ்க்கையில முன்னேற வழிவகுங்களே. அது மட்டும் முடியாது. ஒரு உண்மை சொல்லவா, பிள்ளைகளுக்கு மற்ற டீச்சர்லாம் கோச்சுக்க கூடாது. 2 பீரியடு ரொம்ப பிடிக்கும். ஒன்று பிடி பீரியடு, இன்னொன்று தமிழ் பீரியடு. ஏன்னா ஒருத்தர் வெளியில விளையாட விடுவார், ஒருத்தர் உள்ளேயே விளையாட விடுவார். நானும் பிடி கேஸ் தான், தமிழ் வாத்தியார். ஒரு நாள் தான் நீங்க பிடி சாருக்கு கடன் கொடுத்து பாருங்களேன், அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. ஆனா நாங்க தான் வந்து நிப்பீங்க. ஐயா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்க உங்களுக்கு சிஎல் லீவ் இருக்குது, சப்ஸ்டியூஷன் போட ஆள் இருக்குதுங்க ஐயா. எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சிஎல் பேப்பர் இல்ல, சப்ஸ்டியூஷன் பார்க்க ஆளுங்க இல்லைங்கய்யா. ஃபுல் டியூட்டி நாங்க தான் பார்க்கணும். ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் இந்த ஏற்ற தமிழம்மாக்கு போட சொல்லுங்க. அன்றைக்கு அந்த மூஞ்சியை மட்டும் பாருங்க ஐயா எப்படி இருக்குதுன்னு. உள்ளதை உள்ளவாறு இயல்பு நகைச்சியில பேசிட்டு மாட்டிக்கிறாதீங்கப்பா. நான் வந்தவே போயிடுவேன். இயல்பாவே சில விஷயங்கள் அமையுங்கய்யா, அதுக்கு யாருமே வடிவமைக்க வேணாம். அந்த போர்டுல வேணா பாருங்க, நாளைக்கு எங்க பள்ளி முதல்வர் ஐயா வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்க கலந்தாய்வு கூட்டம்ங்கிறத நடத்த போறாங்க. ஏங்கய்யா நீங்க ஆசிரியர் பெற்றோர் சங்கம் வைக்க வேணும், நாங்க வேணாம் நான் சொன்னோம். நல்லா இருக்காதுங்க ஐயா. பெற்றோருக்கு அப்புறம் தான் ஆசிரியருங்கிறது இயல்பாவே உள்ளது. அன்பு, பண்பு, பாசம், ஒழுக்கம், மரியாதை அத்தனையும் பெற்றோரை சார்ந்ததுங்க ஐயா. இதுல உங்க கல்வி மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அம்மா அப்பா உயிரெழுத்தின் முதல் எழுத்தான ஆவிலிருந்து பிறக்கக்கூடிய அம்மா அப்பா, இதுக்கப்புறம் தாங்க ஆசிரியர். நீங்க சும்மா வந்து ஆசிரியருக்கு அப்புறம் தான் அம்மா அப்பான்னு சொல்லாதீங்க. லாஜிக்கே இல்ல, இடிக்குதா இல்லையா? அதாவது போர்ச்சுகல் நாட்டில் பிறந்த ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குங்க ஐயா. உலகின் மிக தலை சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர் யாருமா? பாருங்க, ரொனால்டோ. அவர் என்னங்க அப்படி பெருசா படிச்சு சாதிச்சுட்டாரு. அவருக்கு படிப்புல பெருசா ஆர்வம் இல்லைங்க ஐயா, கால்பந்து தான் விளையாடுவாரு. அங்கே இருந்து வகுப்பறையிலேயே அந்த கால்பந்து விளையாடுற எண்ணம் தான் அவருக்கு இருக்கும். இதை வன்மையா கண்டிச்சிருக்காரு அந்த ஆசிரியர். இதனால கோபமுற்ற ரொனால்டோ அவர் ஒழுக்கமின்மை செயல்பாட்டுல ஈடுபட்டாரு. இதை கேள்விப்பட்ட பள்ளி நிர்வாகம் உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க, பள்ளியை விட்டு அனுப்பிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட தாய் சந்தோஷப்படுவாங்களா? அவனை எப்படியாச்சும் வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும்னு அவங்களுக்கு அதீத விருப்பம் இருந்திருக்கு. உடனே அவனுக்கு தனி திறமையான கால்பந்திலே நீ வந்து உன்னோட கவனத்தை செலுத்துன்னு சொல்லி அவங்கள வழி நடத்தியிருக்காங்க ஐயா. அதாவது உளவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது பிஎட்ல விழுந்து விழுந்து படிச்சா மட்டும் பத்தாதுங்க ஐயா, இங்கேயும் வந்து கொஞ்சமாச்சும் அப்ளை பண்ணி பழகுங்க. அதாவது வெற்றி பெற்றவனை கொண்டாடுவதற்கு இந்த ஆசிரியர் சமுதாயமும் இந்த ஊடகங்களும் எப்பொழுதுமே தயாராகவே இருக்குங்கய்யா. அப்ப தோற்றவனை கொண்டாடுவது யாருங்கய்யா? அவனுக்கு வேறு ஒரு உலகம் இருக்கு, அதில் ஒரு வெற்றி பாதை இருக்கு என்று அமைத்து கொடுப்பது பெற்றோர்களாகிய நாங்கள் மட்டும் தானுங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நான் எம்எட் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் படிச்சு வாங்கின பட்டம் இல்லைங்க ஐயா, அது என் பெற்றோர் என்னை படிக்க வச்சு என் கையில் கொடுத்ததுங்க ஐயா. நான் ஒண்ணு பெருசா நல்லா படிக்கிற பிள்ளை கிடையாதுங்க ஐயா. எல்லாத்தையும் 35, 40, 50, 60 தான் வாங்குவேங்க ஐயா. 10th 8thலாம் இதை கொண்டு போய் என் பெற்றோர்கிட்ட காமிச்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எந்த ஆசிரியராச்சும் சந்தோஷப்படுவீங்களாங்க ஐயா? எங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருப்பாரு, என் பொண்ணு நல்லா படிக்கணும். அவர் பயத்தை அவரோட நம்பிக்கையை காப்பாத்தாதான் ஐயா நான் படிச்சு இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஐயா. முன்னேற்றங்கிறது தலை சிறந்த மாணவனுக்கு மட்டும் இல்ல, கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்றவனுக்கு தேவைங்க ஐயா. அதை பெற்றோர்களால மட்டும்தாங்க ஐயா கொடுக்க முடியும். ஒன்றை மட்டும் சொல்லி விடையளிக்க விரும்புகிறேன் ஐயா. நல்ல பெற்றோராக இருந்து மாணவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க எங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி என்ற பட்டமும் தேவையில்லை, ஆசிரியர் மனப்பாங்கும் தேவையில்லைங்க ஐயா. ஆனால் ஆசிரியரான நீங்கள் சிறந்த மாணவனை உருவாக்க, அவனை வளர்ச்சியடைய செய்ய ஆசிரியர் பட்டம் மட்டும் பத்தாதுங்க ஐயா. அதனோடு பெற்றோர் போன்ற சிந்தனையுடன் பணியாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பா யதார்த்தமா இயல்பா பேசியிருக்காங்க ஒரு கணினி ஆசிரியர். அவங்க கலைச்செல்வி சகோதரிக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுகள். நல்ல தொடக்கத்திலிருந்து ஒரே வீச்சு
பாவம் பிரபு சார் மேல என்ன கோபம் அது நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, எல்லா பெற்றோர்களும் ஆசிரியராக முடியாது. ஆனால் எல்லா ஆசிரியர்களும் பெற்றோர்கள் தான் ஆக வேண்டும் என்பது கட்டாயம். நமக்கு பெத்த பிள்ளை இருக்கும், அவருக்கும் மாணிவாசக பெருமான் அருளால சீக்கிரமா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும், அவர் பெற்றோர் ஆயிடுவார். அது எல்லோரும் பெற்றோர். அதனால நீங்க எங்களை எல்லாம் வம்புக்கு இழுத்து நான் வேற பிள்ளைய கூட்டு வந்திருக்கேன், எனவே அவங்க அம்மாவை திட்ட மாதிரி அவன் போய் வீட்டில் சொல்லி பெற்றோர்களை யாரும் குறை சொல்லவில்லை. முதல்ல அந்த அன்பான ஒரு கருத்தை வச்சு, தாய் தந்தை இல்லாமல் உலகம் இல்லை, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆனால் தாய் தந்தை யாரும் குறை சொல்லலை, அவங்கள கடந்து எப்படி இருக்காங்க. ஆனால் நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் சொல்கிற பாணியிலே சொல்லணும்னா நீங்கள் இயல்பா சில விஷயங்கள் அதுவும் அமையும். பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் தானே போட்டிருக்கீங்க, நாளைக்கு வேற நம்ம முதல்வர் ஆசிரியர் பெற்றோர் கூட்டம். நீங்க நல்லா கவனிங்க, மாணவர்களின் முன்னேற்றத்தில் தான் போட்டிருக்கு, பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் என்று போடவில்லை என்பதை அவர்களுடைய செவிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இன்னொன்று சொன்னீங்க, ஆனா அது உண்மை. கைப்பிடியாக இருப்பது யார்? புதிய ஊமை, இதுவரை நான் கேள்விப்படல. ஏனில விதிபடுறோம் நாங்க தானே கைப்பிடி. அப்போதும் பாருங்கள், நீங்கள் பக்குவமாக பிடித்துக் கொள்கிற கைப்பிடியாக இருக்கிறீர்கள், மிதிவிடுவது ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். பெத்தவன் பாருங்க எவ்வளவு ஜாக்கிரதையா கைப்பிடியா இருக்கான், வாதியா தான் மிதிபடுறான். அதனால மகிழ்ச்சி, ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன். ஒரு அற்புதமான உவமை, ஒரு புதிய கண்டுபிடிப்பு, மனம் நிறைந்த பாராட்டு. நிறைய செய்தி சொன்னீங்க. பெஸ்ட் பேரண்ட் 10, 11, 12 படிக்கும் போது யாரு படிக்கிறானே தெரியலையா. பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்களாம், திருப்பி 12வது படிக்கிறாங்களாம். ஒன்று சொல்லட்டுமா, இங்க எத்தனை பேர் பேரண்ட் 12வது படிச்சிருக்கான்னு கேளுங்க. நீங்க என்னவோ சென்னையிலையும் பெங்களூர்லையும் படிச்ச பேரண்ட் படிச்சிருந்தாதான் அட்மிஷன் கொடுக்குற ஸ்கூல் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம கிராமத்துல இருக்கிறோம், நானும் காரைக்குடி. இங்க இருக்கிற பெரும்பாலான பெற்றோர்கள் படிக்காதவர்கள் என்பதுதான் உண்மை. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வட்டா அவனோட சேர்ந்து பல வருஷமா 12வது தமிழ் நான் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால அந்த விஷயத்த பெருசா நம்ம ஊர்ல ஏத்துக்க முடியாது. ஆனா மிகச்சிறந்த கருத்துக்கள். இன்னொன்று என்ன கொஞ்சம் வருத்தப்படுத்திட்டீங்க, 50, 60 தான் எடுப்பேன், எங்க அப்பா என்ன பெஸ்ட்பாங்க. 50, 60 தான் பெஸ்ட்டுங்க. 50, 60 பெஸ்ட் இல்லைன்னா நான்லாம் படிக்கிற 35, 40. என் நிலைமையை நினைச்சு பாருங்க. அதனால எல்லா மார்க்கும் நல்ல மார்க் தான். ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஒரு ஹியூமர், ஒரு யதார்த்தம், ஒரு நல்ல பட்டிமன்ற பாணி அது இயல்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் வளர்த்துக் கொள்க, ஒளிர்க என்று சொல்லி, அடுத்து யாரு? நீங்க தானா? ஆசிரியர் பிரபு அவர்கள். ஆசிரியரே என்று அடிக்காங்க. நீங்க என்ன துறை நண்பரே? அறிவியல், சயின்ஸ். அறிவியல் துறையிலிருந்து நீங்க நிறைய பேசணும். குறிப்பா ஆசிரியர் கலைச்செல்வி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தின் கைத்தட்டலோடு அழைத்து வருகிறேன். மதிப்பும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும், நம் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், சக ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், என் அன்பு மாணவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த கல்வியாளர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியானது அனைவருக்கும் முதல் மேடை. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எம் பள்ளியுடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவருடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது ஆசிரியர்கள் தான் என்று என்னுடைய ஆழமான கருத்து நடுவர் அவர்களே. ஒவ்வொரு மாணவருடைய தனித்திறமையும் அடையாளப்படுத்தி ஒவ்வொருவருடைய மாணவர்களுடைய தனித்திறமையை அடையாளப்படுத்தி உயர்ந்த நிலையை அடைய பெரிதும் உதவுவது ஆசிரியர் தான் நடுவர் அவர்களே. ஆசிரியர் சமுதாயம் பொறுத்தவரை, ஆசிரியர்கள் பொறுத்தவரை இன்றைய உலகத்துடன் தொடர்புல இருக்கிறாங்க. கரண்ட் அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் மேலும் மாணவர்களை என்ன பண்றாங்கன்னா மெழுகா மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பெற்றோர்கள் அது மாதிரி அவங்களுக்கு தேவையான அப்டேட்டை கொடுக்காம ஆசிரியர்கள் தான் அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார்கள் நடுவர் அவர்களே.
பாசத்தை தான் பார்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள், பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்கறது ஆசிரியர்கள் தான். இன்றைய சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அன்பின் காரணமாக மாணவர்களை கண்டிக்க விடுவதில்லை. ஆசிரியரை வந்து என்ன பண்ணுதுன்னா மாணவரை கண்டிக்க விடுவதில்லை. அது எதிர்காலத்தில் வந்து இந்த சமூகம் வந்து அவங்களை தண்டிக்குது. நிறைய பெற்றோருடைய அன்பால் மாணவருடைய நிலையை வந்து என்னது தவறுதலாக போகிறதுக்கு பெற்றோர்களே காரணமாக இருக்கு. ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கிறேன். மாணவர் சமுதாயத்திற்கே ஒரு முன்னோடியான நிகழ்வு அப்படிங்கிறது வந்து போற்றுதலுக்குரிய சுகந்தி டீச்சர். இந்த நிகழ்வு வந்து ஒரு பரிச்சயமான நிகழ்வு, எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்வு தான். ஆனால் இந்த தியாகத்தை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்ல போற்றக்கூடியதான் நம்ம நிலையில் இருக்கிறோம். வேதாரண்ய பக்கத்தில் வந்து ஒரு பிரைமரி பள்ளியில் வந்து சுகந்தி டீச்சர் வந்து பணிபுரிகிறாங்க. அவர் வேணியில் பயணிக்கல, அவரோட அந்த பள்ளியில் சேர்ந்த 20 குழந்தைகள் வந்து பயணிக்கிறாங்க. அது சாலை ஓரத்தில் உள்ள குளத்தில் வந்து அவருடைய டிரைவருடைய கவனக்குறைவால் குளத்தில் வந்து மூழ்கிறது. மூழ்கினதுக்கு அப்புறம் அந்த சுகந்தி டீச்சர் மட்டும் நினைச்சிருந்தா உயிர் பிழைத்திருக்கலாம். இருந்தாலும் அவருடைய சேவை மனப்பான்மையோட தாய் இல்லத்தோட அந்த தண்ணீரில் மூழ்கிய 11 குழந்தைகளை வந்து காப்பாற்றுறாங்க. மீதமுள்ள 9 குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் தன் உயிரே வந்து என்ன பண்றனா இறந்தாங்க. இந்த அருமையான செய்தி. அந்த சுகந்தி டீச்சர் இறந்தப்ப நான் எழுதின ஒரு கவிதையை மட்டும் பதிவு செய்வேன். எல்லோரும் மூழ்காமல் தான் அன்னை ஆவார்கள், நீ மட்டும்தான் மூழ்கி அன்னையானாய். இந்த நிகழ்வு வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து இந்திய பாராளுமன்றத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சுகந்தி டீச்சர் மாதிரிய மாணவர் சமுதாயத்திற்கு தன்னலமற்ற சேவை பண்பையோட தாய் இல்லத்தோட அரவணைக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நடுவரையா அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கல்வி என்பது புத்தகம் சார்ந்த தேர்வு சார்ந்தது மட்டும் இல்லாம மாணவருடைய தனித்திறமையை வந்து அடையாளப்படுத்துறோம், படைப்பாற்றலை கொண்டு வரோம். அவருடைய நேர்மை, பிறருக்கு உதவக்கூடியது, பிறரை மதிக்கக்கூடியது, அனைத்து நற்பண்புகளும் ஆசிரியர்கள் தான் அவர்களை சொல்லி உயர்த்துறோம். நம்ம பள்ளியில டான்ஸ் ஆடின பிள்ளைங்க பேரை சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்க, கோரியோகிராஃப் பண்ண 2 டீச்சருக்கு நன்றினாங்க. அப்ப டீச்சர் தானே எல்லா தனித்திறமையும் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வர்றாங்க. அருமை அருமை. அடுத்து இதற்கு முன்னே எதிரணியில் சேர்ந்த சகோதரி பேசுனாங்க, கவிதை எழுதணும், பள்ளிக்கூடத்தில் வந்து கவிதை எழுத சொல்றாங்க, நாங்க உடனே வைரமுத்தா மாதிரி வந்து கவிதை எழுதுறோம் அப்படின்னு. உங்களை யார் வைரமுத்தா மாதிரி கவிதை எழுத சொன்னது? மாணவனுடைய படைப்பாற்றலை நாங்கள் கொண்டு வர சொல்றோம், அவனை முயற்சி பண்ணி எழுத வைக்கிறோம். நீங்க உங்களுடைய வேலை பழுவை குறைக்கிறோம். அவனை வைரமுத்துவா மாத்திருந்தா பாராட்டி இருப்போம். உங்களை யாருமா வைரமுத்துவா மாற சொன்னது? உங்களை யார் வைரமுத்தா மாற சொன்ன? அவன் படைப்பாற்றலை தனித்திறமையை கொண்டு வரதுக்கு தான் நாங்க சொல்றோம். நீங்க உங்களுடைய வேலை பழுவை குறைக்கிறதுக்காண்டி நீங்க உங்களை யார் எழுத சொன்னது? அழகு. அடுத்து அவங்க பிஇடி அவர் வந்து மேக்ஸ் அவர் பிசிக்ஸ் உங்களாம் பிஇடி அவர் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க தானே மார்க் வேணும் ஒரு குதிரையா நீங்க தானே பயன்படுத்துறியா? மாணவர்களை ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதே நீங்க தானே. ஆசிரியர் நீங்க தானே. ஆசிரியர் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு நீங்க தானே மார்க் பத்தல ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துறதே நீங்க தானே. நீங்க பிஇடி அவர் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்றீங்க. அது எந்த விதத்துல நியாயம் நடுவர்களே? அடுத்து நீங்களே சொன்னீங்க நடுவர்களே, 2 கம்புகள் பெற்றோர்கள் மாதிரியா வந்து ஏணிப்படியா உயர்த்துறோம் அப்படின்னு. குறுக்கு கம்பா ஆசிரியர் இருந்து ஆசிரியரை மிதிச்சுதான் அவங்க உயர்ந்து போறாங்க நடுவர்களே. அடுத்து எல்லா சப்ஜெக்டும் தெரியணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சா நீங்க வீட்டிலேயே வச்சு அதுக்கான அதிகப்படியான மார்க் எடுத்து வைக்க முடியுமா? ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பாடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா உயர்ந்த லெவலில் இருந்திருப்பாங்க. அவங்க தான் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன பேசிக் தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். எல்லா சப்ஜெக்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இல்லை நடுவர்களே. எழுத்தறிவு தலைப்பு கொடுத்ததுக்கு தயார் பண்ணணும்ல, விட்டுருங்க பரவாயில்ல. எழுத்தறிவு வித்தவன் இறைவன் ஆவான் என்று கூறுவார். அதாவது நமக்கு கல்வியினை போதித்த ஆசிரியர்களை தெய்வத்துக்கு நிகராக கூறுவது வழக்கம். அந்த வகையில் ஆசிரியர் என்பவர் ஒவ்வொரு மாணவனினுடைய வளர்ச்சிக்கு ஏடியாகவும் மெழுகுவர்த்தியாக ஒளி ஏற்றுபவராக திகழ்கிறார் என்று சொல்லி மாணவர் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது ஆசிரியர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி பிரபு அவர்கள் ரொம்ப அழகா செய்தியை சொன்னாரு. வேதாரண்ய சுகந்தியை இன்றைக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்தியமை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய உயிர் தியாகம் என்பது மிகப்பெரியது. குழந்தைகளை காப்பாற்றணுங்கிற ஒரே எண்ணத்தில் நீச்சல் தெரியலைனாலும் குதிச்சாங்க. அந்த செய்திக்கு பாராட்டு. உடற்கல்வி பீரியடை நாங்கள் வாங்குற நோக்கம் மார்க் கேட்குற பேரண்ட்ஸுடைய, நீங்கள் நாகரிகமாக சொன்னீங்க, டார்ச்சர். மார்க் கேட்கக்கூடிய டார்ச்சர் எங்கேருந்து தொடங்குகிறதா? பெற்றவங்க இருந்தேன். நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும்போது ரோஷினி அம்மா மார்க்கை பற்றி கேட்கக்கூடாது. அப்போ கேட்பாங்கல்ல,
கேட்பாங்கன்னா என்ன பண்றது? அதற்கான ஒரு சூழ்நிலை அதுதான் என்று சொல்லி ரொம்ப அற்புதமா பேசியிருக்கீங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன், ஆசிரியர்கள் இறைவன். உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக அன்பு பிள்ளை ரோஷினி அவர்கள் பெற்றோர்களே என்ற அணிக்கு வலிமை சேர்த்து பேச வருகிறார். வருக, நல்ல தமிழ் தருக. தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் எங்க உயிருக்கு நேர் என்று காலம் கடந்தும் செழுமையாக நிகழும் எனது தமிழ் மொழியின் சிறப்பினை போற்றி தாய்மொழியாகிய எனது தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களுக்கும் எனது அணை மற்றும் எதிரில் இருக்கும் பேச்சாளர்களுக்கும் என் ஜெகா கல்வி குழுமத்தில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் என் ஜெகா குழுமத்தை வழிநடத்தும் முதல்வர் அவர்களுக்கும் அதில் பெருந்துணையாக இருக்கும் எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாணவர் வளர்ச்சியில் பெருந்துணையாக இருப்பவர்கள் பெற்றோர்களே பெற்றோர்களே பெற்றோர்களே. ஏன் தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சம் ஏன் 10 லட்சம் கொடுத்து கூட நான் ஆசைப்பட்ட வேறு வகையான பட்ட கல்வி என்னால பெற முடியுமே. ஆனா அந்த 10 லட்சத்தை கொடுத்து என்னோட தாயின் அன்பை என்னால பெற முடியுமா? என் தந்தையின் அன்பை என்னால பெற முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? நடுவர் அவர்களே, ஸ்கூல் லீவ் விட்டா உடனே என்னோட டீச்சர் கேட்பாங்க, என்ன இன்னைக்கு ரோஷினி ஸ்கூலுக்கு வரலையான்னு கேட்பாங்க. உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தெரியல மேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க பாடத்தை கவனிக்கலான்னு மறுபடியும் என் டீச்சர் மறுபடியும் லெசனுக்கு போயிடுவாங்க. ஆனா இதே எனது பெற்றோர்கள் 6 மணிக்கு போக வேண்டிய நான் 6 மணிக்கு வீட்டுக்கு போகலன்னா சரி நான் டிவி பார்க்குறேன்னு சும்மா இருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி வீதி ஃபுல்லா தேடி இந்த பிள்ளைய காணோன்னு அந்த பதத்தோட இருக்கிற அந்த குணத்தை என்னோட பெற்றோர்கள் இடத்தில் மட்டும் தானே என்னால் பார்க்க முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. தாய் அவளோட தாலியை அடகு வச்சு தன்னுடைய பிள்ளைக்கு பள்ளி கட்டணத்தையும் கல்லூரி கட்டணத்தையும் கற்றாலே அப்ப அவ்வளவு பெரிய அன்பை என் தாயிடத்தில் தானே பார்க்க முடியும். நடுவர் அவர்களே, ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது போன்ற பல விருதுகள் வழங்கப்படுது. ஆனா பெற்றோர்களுக்கு நல் பெற்றோர் விருது போன்ற விருதுலாம் கொடுக்கறது இல்லை. ஆனாலும் இந்த சமுதாயத்துல தன் பிள்ளை உயரிய நிலையில உயரிய விருது பெற வேண்டும் என்று உழைப்பவர்கள் தான் என் பெற்றோர்கள் முதல்வர்களே. என்னோட ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஒரு கவிதை சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம தாய் அப்படிங்கிற ஒரு கவிதையை சொல்றேன். ஏன்னு கேட்குறாங்க, இதுவே என்னோட தாய் என்கிட்ட கேட்டிருந்தா அது நீ தானே சுருக்கமா சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா? அடுத்த ஜென்மம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன், என் பெற்றோரின் செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன். என் ஆசை சுமைகளை இப்ப வரைக்கும் சுமந்துட்டு இருக்கிறது பெற்றோர்கள் தானே. அவர்களை ஒரு தடவையாவது நான் சுமக்க வேண்டும் என்பதற்காக செருப்பாக பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நடுவர் அவர்களே, எங்களோட தமிழ் பாடத்துல கூட பிம்பம்ங்கிற ஒரு லெசன்ல ஆசிரியர் பெற்றோரின் அன்பு அழகா எடுத்து கொடுத்திருப்பாரு. தாய் மகனிடம் காட்டும் முகமும் மகன் தாயிடம் காட்டும் முகமும் என்றும் ஒன்றே தான். அப்படியே ஒரு ஆசிரியர் உயரத்தை பார்த்து தப்பா போட்டேன். 12ஆவதா 11ஆ பிம்பம் பிரபஞ்சனுடைய கதையை சொல்றேன். 11ஆம் கிளாஸ். ஆனா செய்தியை தப்பா சொல்றேன். தாய்ட்டை நான் பல முகம் போட்டு மாத்திக்குவேன்னு எழுதியிருப்பாரு. பரவாயில்ல சொல்லு. அதுல ரொம்ப வேடிக்கை வச்சிருவாரு. உன் மனைவிடம் கூடவா சொன்னா கோச்சுக்குவ, என் மனைவிட்ட தான் நான் பல முகங்கள் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் பாரு. காட்டு முகம் என்று ஒன்றுதான். மாணவராக நாங்க பெற்றோர்களை காட்டுற முகம் எப்போதுமே ஒன்றுதான். அவங்க காட்டுற முகமும் எப்போதும் ஒன்றுதான். அது என்றுமே மாறுபடுவதில்லை. ஈன்ற பொழுதின் பொறுப்புக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று திருவள்ளுவர் அன்றே கூறியிருக்காரே. தன் மகன் சான்றோராக வேண்டும் என்று கேட்டவர் என் தாய் தானே முதல்வர் அவர்களே. எங்க ஆங்கில பாடத்துல கூட சிங்கிங் லெசன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அதுல ஒரு இசை ஆசிரியர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் மிஸ் மிடவுஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்காண்டி மாணவர்களை சோகமான பாட்டை பாட சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மாணவராகிய நாங்கள் வகுப்பறையில இருக்கிற போது ஆசிரியரோட மனநிலைக்கு ஏற்றபடிதான் இருக்க முடியுது. அவங்க எங்களை பார்த்து சிரிச்சா நாங்களும் சிரிக்கணும், அவங்க கோபமா இருந்தா நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்படி போயிட்டு இருக்கு எங்களோட நிலைமை வகுப்பறையில. ஒரு நல்ல குழந்தையை தான் ஆசிரியரோட நல்ல மாணவனாக மாற்ற முடியும். அந்த நல்ல குழந்தை கிளாஸுக்கு போற டீச்சர்லாம் ஜாக்கிரதையா இருக்கம்மா. ஒரு நல்ல குழந்தையை தான் ஒரு நல்ல மாணவனாக மாற்ற முடியும். அந்த நல்ல குழந்தையை ஏற்படுத்தி தருவதை பெற்றோர்கள் அவர்கள் தானே.
விரும்புகிறேன். விவேகானந்தாவின் கதை. விவேகானந்த சுவாமி அவர்கள் போய் அவங்களோட தாயிடம் கூறுகிறாங்க, நான் துறவியாக வேண்டும் என்று. உடனே அவங்க தாய் சொல்றாங்க, போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க எதுவுமே சொல்லல. மீண்டும் அடுத்த நாள் மறுபடியும் வந்து விவேகானந்த அவர்கள் தாயிடம் கூறுகிறாங்க, நான் துறவியாக வேண்டும் என்று. மறுபடியும் அவங்க அம்மா சொல்றாங்க, போய் கத்தி எடுத்துட்டு வாங்க. அன்னைக்கு அவங்க சொன்னது, உனக்கு இன்னும் துறவியாகிற பக்குவம் வரல அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது நாள் மீண்டும் விவேகானந்தா போய் அவர் தாயும் கூறுகிறார், நான் துறவியாக வேண்டும் என்று. அவர் தாயும் மறுபடியும் கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அப்ப அவர் தாய் சொன்ன சொல், நீ துறவியாகிற பக்குவத்தை எல்லாம் அடைந்து விட்டால் உனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்கிறார். ஏன் தெரியுமா? முதல் 2 நாட்களில் விவேகானந்தா எடுத்துட்டு வந்த கத்தியின் கூர்மையான பகுதி அவரின் அன்னையை நோக்கி இருந்தது. பாதுகாப்பான கைப்பிடி பகுதி அவரை நோக்கி இருந்தது. ஆனால் 3வது நாள் அவர் எடுத்துட்டு வந்த கத்தியின் கூர்மையான பகுதி அவரை நோக்கியும், பாதுகாப்பான கைப்பிடி பகுதி அவரின் அன்னையை நோக்கியும் இருந்தது. துறவி என்பவர் யார்? தன் உயிரை கொடுத்தாவது மற்ற உயிர்களை காக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள். அது விவேகானந்தா அவர்களுக்கு ஒரு பெற்றோர் தானே சொல்லிக் கொடுத்திருக்கார் நடுவர் அவர்களே. பெரும்பாலும் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒழுக்கத்தை தரோம்னு சொல்றாங்க. ஆனா ஒழுக்கம் என்ற சொல்ல அறிமுகப்படுத்தி அதுக்கு பொருள் கொடுத்து அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்கிற எல்லா அறிவுரையும் இந்த பெற்றோர்கள் தானே தராங்க மாணவர்களுக்கு. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், ஒரே முகம் எங்கள் பெற்றோரின் முகம் மட்டுமே. இப்ப இவ்வளவு மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கீங்களே, ஒரு தடவை கூட ஆசிரியர் உங்க கிட்ட வெறுப்பான முகத்தை காமிச்சது இல்ல? கண்டிப்பா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பெற்றோர்கள் நம்ம கிட்ட வெறுப்பான முகத்தை காமிச்சாலும் அது 5 நிமிஷத்துக்கு மேல நம்மளால நீடிக்க முடியாது. உடனே வந்து அவங்களே பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெற்றோரின் அன்பை நம்மளோட பெற்றோர் மாணவர் முன்னேற்றத்துக்கு அவர்கள் தானே ரொம்ப பெருந்துணையாக இருக்காங்க நடுவர் அவர்களே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பிலேன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. இத மண்ணில பிறக்கிற ஒரு குழந்தையும் நல்ல குழந்தையா தான் பிறக்குது. அது நல்ல குழந்தையா மாறதும் தீய குழந்தையா மாறதும் அண்ணன் வளர்க்கிற வளர்ப்புல தானே இருக்குது. ஆசிரியர் வளர்க்கிற வளர்ப்புல இல்லையே நடுவர் அவர்களே. உதாரணத்துக்கு நான் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா முதல்ல எங்க அம்மாட்ட தான் கேட்பேன், அம்மா நான் போயிட்டு வருவேன். இதுவே என்னோட ஆசிரியரிடம் நான் கேட்க மாட்டேன், மேம் சார் நான் போயிட்டு வருவேன். ஆனா என்னை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போறது எனது ஆசிரியர் தான், இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனா பிள்ளைய டூருக்கு அமுச்சு விட்டுட்டு இங்க பெற்றோர்கள் சந்தோஷமாவா இருப்பாங்க? அங்க பிள்ளை சாப்பிட்டுச்சோ, ஒழுங்கா வேன்ல உட்காந்துச்சோன்னு உடல் மட்டும்தான் இருக்கும், அவங்களோட உயிர் எல்லாமே எங்க கிட்ட தானே இருக்கு நடுவர் அவர்களே. இப்போ ஒரு மாணவன் சென்டம் போடுறான், எல்லாத்துலயும் 100க்கு 100 எடுக்கிறான் அப்படின்னா ஆசிரியர்களின் கண்ணோட்டம் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. படிப்பு மட்டும் வைத்து ஒரு மாணவனை கணக்கிட முடியாது. அப்படி கணக்கிட்டா படிக்காத மேலே காமராஜரை நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்களே. இந்த 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நாங்க படுற பாடு இருக்கே, ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா எப்படி கவனசிதறமா ஒரே கோட்ல போகுமோ அதே மாதிரி எனது ஆசிரியர்கள் கல்விங்கிற ஒரே கோட்டுக்குள்ளே தானே எங்களை அழைச்சிட்டு போறாங்க. எங்க திறமைக்கும் எங்களுக்கு வேற ஏதாவது விளையாடுறதுக்கு ஆசைய எங்க ஆசிரியர்கள் ஒருபோதும் எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில்லையே நடுவர் அவர்களே. இது பத்தாதுன்னு ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ், அந்த கிளாஸ்ன்னு எங்க தலைக்குள்ள திணிச்சு ஒரு உயிருள்ள ஒரு மாணவனை ஒரு நடக்கிற மிஷினா மாத்திட்டாங்க எங்களோட ஆசிரியர் நடுவர் அவர்களே. 3:45 மணிக்கு பெல் அடிச்சிருவாங்க, இன்னும் 3 பேரும் பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த பாத்தீங்களா ஆசிரியர் கண்டிக்கிறாருன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். என்னோட எதிரடி தோழி சொன்னாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க திறமையை கண்டுபிடிக்கிறதே ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திறமையை கண்டுபிடிப்பது வேணால ஆசிரியராக இருக்கலாம், அந்த திறமையை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதும் அது வளர்ப்பதும் என் பெற்றோர்கள் மட்டுமே நடுவர் அவர்களே. இப்ப எங்களோட உடம்புல 135 மில்லியன் நியூரான்ஸ் காணப்படுது. அதுல சென்ட்ரோல் இல்லாதனால அதுக்கு பிரிவு தன்மை கிடையாது. ஆசிரியர்கள் குழந்தைகளை தண்டிக்கிறதுனால அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு அதோட பெருக்கம் குறைபடுகிறது. அதனாலேயே எங்களால மெமரி பவரும் குறைபடுது. அப்ப நாங்க படிக்காக இருக்கிறதுக்கும் ஒரு குட்டி காரணமே எங்க ஆசிரியர்களுக்கும் இருக்கிறாங்க நடுவர்களே. இதெல்லாம் எந்த டிக்ஷனரியில் நம்ம படிச்ச? கடைசியில ஒரு கேள்வி கேட்டு என்னோட உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைவாக அதுவாக சுத்திட்டு இருக்கு. இந்த உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் நடுவர்களே? உலகத்திலே ரொம்ப பிடிச்சது அம்மா. இதுலயே தெரியலையா மாணவர் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருப்பவர் என் பெற்றோர்கள் என்று? பள்ளிக்கூடத்துக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வரானோ அவன்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொன்ன மாதிரி இருக்கு நீ சொல்றது.
வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நல்ல பேச்சு, தடையில்லாத தடுமாற்றம் இல்லாத ஒரு அழகான பேச்சு. வேகமா உணர்வா பேசினா உன்னுடைய உணர்வுக்கு பாராட்டுக்கள். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, அம்மாவின் அன்பு ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்புறம் +1 இருக்க ஆங்கிலம் தமிழ் எல்லாம் இவன் நல்லா படிச்சிருக்கா. அதுக்கு முதல்வர்கள்ட்ட வாழ்த்து செய்தி சொல்றேன். ஆங்கிலத்திலிருந்து ஒரு செய்தி, தமிழ்ல பிரபஞ்சன் பிம்பத்திலிருந்து ஒரு செய்தி. விவேகானந்தர் துறவியானதுக்கும் அம்மா தான் காரணம். கைப்பிடி. சரி, நிறைவா பேசுவோம். ஒன்ன நேரத்தை குறைச்சிட்டு நான் பேசுறது முறையில்லை. அதனால அடுத்த பேச்சாளரை அழைக்கணும். அவர்கள் இருக்கிற நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைவா பேசுறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. இன்னொரு பாட்டு, உனக்கு தேவையான பாட்டை மட்டும் கரெக்டா எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள். ஆனாலும் தடையில்லாத தடுமாற்றம் இல்லாத தமிழில் பேசிய வேகம் கண்டு வியந்து போனேன். ரோஷினிக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து அவருக்கு பதில் சொல்ல வருகிறார் அன்பு பிள்ளை தகசினா ரோஷினி. வருக. இப்பயே திரும்ப சொன்னா பெற்றோர்களுக்கு சொல்லிட்டு எந்திரிச்சிடலாம் ஆசிரியருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீ இப்ப பேசணும். வருக, உன்னுடைய செய்தியை தருக. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியடை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என என் தாய் தமிழை வணங்கி பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் எதிர் அணியில் பெற்றோரே என பேச வந்தவர்களுக்கும் எனது அணியில் ஆசிரியரே என பேச வந்தவர்களுக்கும் பட்டிமன்றத்தின் நடுவராக வந்திருக்கும் ஆசிரியர் திரு ஜெயங்கொண்டன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். மாணவரின் வளர்ச்சியில் பெரிதும் துணை நிற்பது ஆசிரியரே ஆசிரியரே ஆசிரியரே. 3 தடவை என்னங்க, 3000 தடவை சொல்லுவேன். ஆசிரியரே ஆசிரியரே ஆசிரியரே. நடுவர் அவர்களே, அம்மா என்றால் அப்பா, மருத்துவர் என்றால் செவிலியர், அப்போ ஆசிரியர் என்றால் ஒரு மாணவர் தானே நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஆசிரியர்னா யாருங்க? உலகிற்கு குழந்தையை அறிமுகப்படுத்துவது பெற்றோர் என்றால் அந்த குழந்தைக்கு உலகத்தை அறிமுகப்படுத்துவதுதான் ஆசிரியர். நடுவர் அவர்களே, வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி, வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் ஏற்றி நிலை தாழ்ந்த போதும் மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் எட்டி என்ற கண்ணதாசனின் பாடல்களுக்கு ஏற்றபடி இந்த சமூகம் ஒரு மனிதன் தாழ்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் அவனை தூக்கி எறிந்துவிடும். ஆனால் ஆசிரியரின் வகுப்பறையில் நல்லா படிக்கிறவனும் இருப்பான், படிக்காத பையனும் இருப்பான். 2 பேரையும் சமமா பார்க்கறது ஒரு ஆசிரியர் மட்டும்தான். நடுவர் அவர்களே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 12 மணி நேரத்தையே ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட செலவழிக்கிறான். மீத 12 மணி நேரத்தை அவன் தூங்குறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் செலவழிக்கிறான். இதுல எங்க பெற்றோர்கிட்ட அவனோட நேரத்தை செலவழிக்கிறான்? நடுவர் அவர்களே, ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தையை பார்த்து உன்னால முடியுமா என்றுதான் கேட்பார். ஆனால் ஆசிரியர் அப்படி இல்லை. நீ முடியாது என்று சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டுதான் இருக்கின்றான். உன்னால முடியும் என்ற நம்பிக்கை கொடுப்பவர் ஒரு ஆசிரியர் தான். நடுவர் அவர்களே, இதிலே தெரியவில்லையா மாணவர்களோட வளர்ச்சிக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர் ஆசிரியர் தான் என்று? களிமண்ணாக வந்த மாணவனை செதுக்கி சிற்பமாக்குபவர்கள் ஆசிரியர்கள். அதாவது ஒன்றுமே தெரியாமல் வந்த மாணவனை பொக்கிஷங்களாக மாற்றுவது ஆசிரியர் மட்டும்தான். நடுவர் அவர்களே, ஒரு டாக்டர் தன்னுடைய கிளினிக் நல்லா இருக்குன்னு உழைப்பாரு. அவர்கிட்ட வர்ற பேஷண்ட் நல்லா இருக்குன்னு உழைப்பாரு. ஒரு இன்ஜினியரிங் அவர் நல்ல கட்டிடம் கட்டணும், அங்க இருக்கவங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாரு. ஒரு ஆர்கிடெக்டரா டிசைன் நல்லா பண்ணணும்னு நினைப்பாரு. ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியருங்க புதுசு புதுசா என்னென்ன ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நினைப்பாரு. அந்த எல்லோரும்
அந்த துறை சார்ந்த பணிகளை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த துறை முன்னேறணும்னு இந்த உலகத்திலேயே இந்த நாடே, இந்த சமூகமே, இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்குதுன்னா அது ஆசிரியர் சமூகத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. நடுவர் அவர்களே, கூட்டமாக நிற்கும் இடங்களில் தன் பிள்ளையை தேடுபவர் பெற்றோர் என்றால் அந்த கூட்டத்தில் அத்தனை பிள்ளைகளையும் தன் பிள்ளையாக நினைப்பவர் ஆசிரியர் தான் நடுவர் அவர்களே. ஒரு மாணவன் 6 மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்றான். 6:30 மணிக்கு புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். அம்மா நான் ஒப்பிக்கிறேம்மா, கேளுங்கம்மா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, இருடா தம்பி, 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் சீரியல் எனக்கு பிடிச்சது ஓடுதுடா தம்பி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். திரும்பி போயிட்டு ஒரு 7 மணிக்கு வர்றான். அம்மா இப்ப கேளுங்கம்மான்னு சொன்னதுக்கு, இருடா தம்பி, இப்ப எனக்கு பிடிச்ச சீரியல் தான் தம்பி ஓடுது, போயிட்டு லேட்டாவா தம்பின்னு சொல்றான். அந்த மாணவன் திரும்பி போயிட்டு ஒரு 9:30 மணிக்கு வர்றான். குடும்பமே ஹால்ல உட்கார்ந்துருக்கு. அம்மா கேளுமான்னு சொன்னதுக்கு அந்த குடும்பம், என்னடா இப்ப 9:30 மணிக்கு பிக் பாஸ் ஓடுதுடா, அதை விட்டுட்டு உனக்கு படிப்பா முக்கியம்? சீரியல் கில்லரை விட மோசமானது சீரியல். அழகு. அதை விட பிக் பாஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டீங்களா? முத்துக்குமரன் ஐயாவுடைய மாணவர் கல்லல் முத்துக்குமரன். சொல்லு. அதை விட உனக்கு நிறைவாக அதை விட உனக்கு படிப்பு முக்கியமா போச்சா அப்படின்னு அவங்க பெற்றோர் கேட்குறாங்க. அந்த மாணவன், என்னடா நம்ம குடும்பம் இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு 2 வீடு தள்ளி போறான். அவனோட ஆசிரியர் வீடு. பெல் அடிக்கிறான். ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அந்த ஆசிரியர் கதவை திறக்கிறாங்க. என்னடா தம்பி உனக்கு சந்தேகமா, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தைய, அழுத குழந்தைய தொட்டில போட்டு அவனுக்கான சந்தேகத்தை தீர்த்துட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மாணவனுக்கு சந்தேகம் வந்தா அதை தீர்த்து வைக்கிறது ஆசிரியர் மட்டும்தான் நடுவர் அவர்களே. இந்த உலகத்துல ஒரு உசைன் போல்ட், ஒரு பிடி உஷா, ஒரு பிவி சிந்து, 3 பேரும் இந்த இடத்துல ஒரே ஆளுதான். ஆனால் இன்று பல உசைன் போல்ட், பல பிடி உஷா, பல பிவி சிந்துவை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க எங்களோட உடற்கல்வி ஆசிரியர்கள். இவ்வளத்தையும் உருவாக்கிட்டு எவ்வளவு பெருந்தன்மையோட உட்கார்ந்துருக்காங்க பாருங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, அம்மா அப்பா தண்டவாளம், ட்ரெயின் தான் சமூகம். அதுல ஓட்டுநரா இருக்காங்கல்ல, அவங்க தான் நடுவர் அவர்கள் எங்களோட ஆசிரியர்கள். அந்த ஓட்டுநர் நல்லா ஓட்டுனாதான் அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்ல முடியும் பயணிகளான மாணவர்களை. அண்ணல் அம்பேத்கர் அவங்களுடைய அம்மா வைத்த பெயர் பீமராவ் ராம்ஜி. அவங்க ஆசிரியர் மேல வைத்த பற்றினால் அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். இந்த உலகத்துல பீமராவ் ராம்ஜின்னு சொன்னா ஒரு சில பேருக்கு தெரியும். அண்ணல் அம்பேத்கர் என்றால் உலகத்துக்கே தெரியும். அண்ணல் அம்பேத்கர் என்று அறிமுகப்படுத்தியவர் அவர் ஆசிரியர் மேல வைத்திருந்த பற்றினால் தான் அவருடைய பெயரை அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டால் ஆசிரியனால் தான் அவர் இந்த உலகத்துக்கே தெரிந்திருக்கின்றார். நடுவர் அவர்களே, ஒரு அலெக்சாண்டரை உருவாக்கணுமா, ஒரு அண்ணல் காந்தியை உருவாக்கணுமா, ஒரு நெப்போலியனை உருவாக்கணுமா, ஒரு அன்னை தெரசாவை உருவாக்கணுமா, யாரை உருவாக்கணும்னாலும் வைத்தியரை பார்க்காமல் வாழ்க்கை போகும், வழக்கறிஞரை பார்க்காமல் வாழ்க்கை போகும், காவல்துறையை பார்க்காமல் வாழ்க்கை போகும், ஆசிரியரை பார்க்காவிட்டால் வாழ்க்கையே போய்விடும். நடுவர் அவர்களே, எனது எதிர்த்தரப்பில சொன்னாங்க, எங்களோட பெற்றோர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நாங்க டூருக்கு போறோம். அவங்க தான் நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க நாங்க பாதுகாப்பா இருக்கோமா இல்லையான்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க உங்களை கூட்டிட்டு போய் பாதுகாப்பா பாத்துக்கிறது யாரு? ஆசிரியர் தானே நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்று கூறி நிறைவடைகின்றேன். நான் வாழ்வதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நடுவர் அவர்களே, மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெருதுணையாக இருப்பவர் ஆசிரியரே 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 என்று கூறி ஆசிரியர் பக்கமே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு பிள்ளை தகசினா ரோசினி நல்ல வார்த்தை பிரயோகப்படுத்தினா. நிறைய சொற்கள்லாம் நல்லா இருந்தது. உலகை அறிமுகப்படுத்துவது தாயா இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்துக்கு முன்ன அறிமுகப்படுத்துறது யாரு, இந்த உலகில் நீ யார் என்று காட்டுவது யார். நிறைய கண்ணதாசனுடைய கவிதை முடியுமான்னு கேட்டா அம்மா முடியும், இன்னொருத்தர் செஞ்சுட்டு இருக்கா பாரு என்று சொன்னார். அதெல்லாம் பரவாயில்ல. நீ பீட்டியில் ஏதாவது சாதிச்சிருக்கியாமா? உடற்கல்வியில்
PV சிந்து, PT உஷாவை உங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொன்ன பிள்ளையை நான் மீண்டும் மனம் நிறைய பாராட்டி மகிழ்கிறேன். ஒரு ஆள் போதுமா, நிறைய பேர் வேணாமா? நிறைய செய்திகளை சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறது வலிமை சேர்க்கிற பல கருத்து உலகு உன்னுடைய வார்த்தை ஜாலத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்து பேச வருபவர் ஆசிரியர் பெற்றோர்களை என்ற அணிக்காக பேச வருகிறார் அன்பு நண்பர் ஆசிரியர் செந்தில் முருகன் அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கிறேன். சார் என்ன மேஜர் சார்? கெமிஸ்ட்ரி, வேதியியல். வருக. அமில மழை மட்டுமல்ல, இப்போது தமிழ் மழையும் பொழிய இருக்கிறார். வானம் மட்டும் மழை பொழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எமது பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் எனது கூட பணிபுரியக்கூடிய சக தோழர்கள் அனைவருக்கும், அது மட்டுமல்லாமல் காரைக்குடியிலிருந்து நமது பட்டிமன்றத்திற்கு பெற்றோர்களே என தீர்ப்பளித்து வருகின்றுள்ள நமது ஜெயகொண்டான் ஐயா அவர்களுக்கும், எனது தடுப்பணி தடுத்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும், அது மட்டும் இல்லாமல் எனது அணியின் சக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாலை வணக்கத்தையும் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி எனது உரையை துவங்குகிறேன். ஐயா, இங்க ஒரு நிமிஷம் நல்லா கவனிக்கணும். கைமை குடும்பம் இப்ப எதிரணி சொல்லி முடிச்சாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஆசிரியர் தான் சொல்லி முடிச்சாங்க. சந்தோஷம், வரவேற்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க, அதாவது வாழ்க்கையில பாதி நேரங்கள் வந்து ஆசிரியரே செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த காலங்களில் செலவழிக்கிறாங்க? ஆக்சுவலா எல்கேஜில ஆரம்பிக்கிறது வச்சுக்கிறோமே, வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருவத்துக்கு விட்டுருவோம். எனக்கு அந்த பருவம் மேட்டரே இல்லை. கடைசியாக 12th முடிச்சதுக்கு அப்புறம் அவன் போறான். அங்கேதான் வளரிளம் பருவம் ஆரம்பிக்குது. அங்கேதான் அவனுக்கு சில பிரச்சனைகள் உருவாகுது. அந்த நேரத்துல அவன் ஆசிரியரோட செலவிடக்கூடிய நாட்கள் அதிகமாக குறைவாங்க இல்லையா? அங்கேதான் நீ மெயினா கவனிக்கணும். அங்க யார் தேவைப்படுற கேட்டீங்கன்னா, கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து ஆசிரியரோட இருக்கக்கூடிய நேரங்களுக்கு ரொம்ப கம்மியானது. பள்ளிகள்ல மட்டுமே மாணவர்களே அதிகமாக கவனம் செலுத்துறது ஆசிரியர்களை நான் மாற்றுக்கிறத எடுத்துக்கல. ஆனா அதையும் தாண்டி அவன் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அவனுக்கு வந்து அதிகமான தோழமைகளை தர்றது வந்து ஆசிரியர்கள் அல்ல என்பதே என்னுடைய பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம ஐயா, ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நாமக்கல் கவிஞர் அவர்கள் கவிதை சொல்லியிருப்பாரு. அது கூட நான் சொல்றேன். தாயென அன்பு செய்து, தந்தை போல் பரிந்து, சொந்த சேயென அனைத்து பேசி, செவ்விய அறிவு கூடி, தூய நன்னடத்தை கற்க, தூயன நடந்து காட்டும் ஆய நற்குணமும் உள்ளோனை ஆசோன் என்றழைக்க தக்கோன், தப்பிதம் கண்ட போதும் தண்டிக்க முனைந்திராமல், நட்புடைய தோழன் போல் நயமாக எடுத்து காட்டி, ஒப்புரவாக பேசி, உள்ளத்தை ஒடுக்க வல்ல அப்பெரும் தகைமையே நல்ல ஆசான கவிஞர் வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் அவர்கள் சொல்றாங்க. இப்ப எங்க 12th பசங்களை கூட்டி சொல்லிட்டு தரோம், டே உங்க மேக்ஸ் சார் மேக்ஸ் போடலாம் என்ன செய்வாரு கேட்டீங்கன்னா சொல்லுவான். என்ன சொல்லுவாங்கய்யா? மேக்ஸ் ஹோம்ஒர்க் தராது, ஹோம்ஒர்க் போடல, அடிப்பாரு, திட்டுவாரு. அங்கிட்டு ஒரு பாட்டு கேளுங்களேன் என்ன சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வேணுமா, பிடி கிளாஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க? பிடி கிளாஸ் வேணும்னா அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா அவன் ஈவினிங் பாருங்களேன் 4 மணிக்கு, சார் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கா சார்? இல்லையா சார்? அப்ப எங்க போக சொல்றாங்க? எங்க போக ஆசைப்படுறான்? வீட்டுக்கு போக ஆசைப்படுறானா? எல்லாம் பரவாயில்ல. கொரோனால 1.5 வருஷம் லீவ் விட்டு பள்ளிக்கூடம் திறந்தாங்க. அந்த வெள்ளிக்கிழமை ஒரு பையன் திருச்சி கேட்டேன், சனிக்கிழமை லீவ் ஆயா பள்ளிக்கூடம் ஆயான்னு. என்னத்தை பாருங்க பிள்ளைகளுக்கு. பாத்துக்கங்க. அப்போ இந்த காலங்களில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் அதிக ஆர்வம் செலுத்துறாங்களா, வீட்டில் இருக்கிறதுக்கு அதிக ஆர்வம் செலுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வர விரும்புறது இல்லை. ஆனா இருந்த போதிலும் அங்க உள்ள பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, தான் உள்ள படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வச்சு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறது எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத எல்கேஜில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கடை தெரியும், இல்லை எல்கேஜி மிஸ்கள்ல கூட தெரியும் நினைக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சரி கேட்கலாம், பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுல அவ்வளவு பெருந்துறையா இல்லையா அப்படின்னு அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வழிகாட்டிகளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்பில் ஆழத்தை சிந்தும் நில ஒளிகளா இருக்கிறாங்க. படிப்பின் பாதையில் வீசும் தீபங்களாக இருக்கிறாங்க. அறிவிற்கே உலகிற்கே புகும் சாவிகளா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியங்கய்யா. அதே மாதிரி நம்ம சொன்னாங்க, எதிரில் சொன்னாங்க அம்பேத்கரை பத்தி. அம்பேத்கர் வந்து மெயினான காரணம் யாரும் பாத்தீங்கன்னா அவரோட ஆசிரியர் தான் அப்படிங்கிறத சொன்னாங்க.
ஆசிரியர் என்பதை விட அவருக்கு சமூக அக்கறைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். சமூக அக்கறையும் தனக்கு முன்னாடி நடந்த சமூகத்திலான அநீதிகளையும் எதிர்க்கிறவங்களுக்கு தான் அவர் அதிகமா அதாவது அடுத்த கட்டத்துக்கு முயன்றா தவிர ஒரு ஆசிரியர்கள் தங்க ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு கேட்டலிஸ்ட் இருந்ததை தவிர மற்றபடி எந்த ஒரு தருணமும் இல்லை. அதே மாதிரி நானும் சொல்ல விரும்புறேன், கெமிஸ்ட்ரி சார் காமிச்சாரு பாத்தீங்களா, கேட்டலிஸ்ட் வினை ஊக்கி. அதே மாதிரியா ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு அணு அப்படின்னா அதுல கண்டிப்பா யாரு இருக்கணும், உட்கரு இருக்கணும். உட்கரு இல்லைன்னாவே அந்த அணு அவ்வளவுதான், டிஸ்போசல் தான் ஒரு யூஸ்ல. அப்ப இந்த உட்கருகா யாருங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ் எங்க இருக்கணும். பேரண்ட்ஸ் இல்லாமல் என்ன கிடையாது, ஒரு மாணவன் உருவாக்குதில்லை. அதே மாதிரி அணு என்பது நியூக்ளியஸ் இல்லாமல் இல்லை. அது நியூக்ளியஸை வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் போலதான் உங்களுக்கு ஆசிரியர்கள் உங்களுக்கு என்ன வழிநடத்தி சரியான தவிர எதையில இங்க முக்கியமா யாரு தேவை, உட்கரு என்பது தேவை. உட்கரு இல்லை அப்படின்னா அங்க ஒரு ஈர்ப்பு இருக்காது. பெற்றோர் இல்லை அப்படின்னா உங்களை பள்ளிக்கு அனுப்ப முடியாது. பள்ளிக்கு உங்களை தயார் பண்ணி அனுப்பக்கூடிய வேலைகளை யார் செய்யறாங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை நாங்கள் தான் செய்கிறோம் தவிர மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அங்கே அவங்களை என்னது இன்னொரு சிம்பிளா சொல்லுவாங்க ஐயா. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து மாணவர்களை செதுக்குறோம், சிற்பங்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்பங்களையும் உருவாக்குறதுக்கு தேவையான உபகரணம், அதாவது கல்ல அதை இது பக்குவப்படுத்தி தர்றது யாரோட வேலைங்கய்யா, அது ஒரு பெற்றோரோட வேலை இல்லையா. அதை நான் பதிவு செய்ய முதல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நடத்துனாங்க, இப்போ பிராக்டிகல் கிளாஸ் உபகரணம் பிராக்டிகல் நோட் எழுதியிருக்கும். அருமை, அழகு, நல்ல உதாரணம். ஐயா சொன்னாங்க, எதிரடிக்காரங்க சொன்னாங்க, தண்டவாளம் ஓடுறதுக்கு ட்ராக்ல உட்காந்து போடுறது, ஓட்டவர் ட்ரெயினை ஓட்டுறவரும் ஆனா ஆசிரியரா இருக்கலாம். அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, அது 2 தண்டவாளம். நான் நிறைவா சொல்லலாம்னு நினைச்சேன், அந்த பொண்ணே சொல்லியிருக்கான் தண்டவாளம் பெற்றோர்கள். அதனால பாத்தீங்க, தண்டவாளங்கிறது யாருங்க, பெற்றோர் இல்லாம அதுல ட்ரெயின் ஓட முடியாது. ட்ரெயின் ஓடுறது யாரு தேவை, கண்டிப்பா பெற்றோர்கள் அவசியம் என்பதை இந்த தருணத்திலே உங்களை பதிவு பண்றீங்க. அருமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னாங்க இல்லையா, ஆசிரியர் என்பது பாத்தீங்கன்னா மாணவர்களை வழிநடத்தி செல்ல, அது எழுதி போட்டோம். அதாவது அம்மா ஆங்கித முதல் எழுத்தையே உங்களுக்கு முதல்ல அறிமுகம் செய்ய வைக்கிற யார் பாத்தீங்கன்னா பெற்றோர்களாகிய அம்மா அப்பாக்கள் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க அவனை செய்றீங்க, பண்படுத்தி கொண்டு போறோன்னு சொல்றீங்க. பட் ஆனா முதல்ல அவன தருணங்களை பக்குவப்படுத்தி அழகுபடுத்தி முதல்ல வெளிக்கொண்டு வர வேலையை செய்ய யார் செய்யலாம் பாத்தீங்கன்னா பெற்றோர்களை நாங்கள் தான் செய்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வளரிளம் பருவங்கள்ல பாத்தீங்கன்னா மாணவனோட பழக்க வழக்கங்கள் மாறுபடுது. அந்த பழக்க வழக்கங்கள் மாறுபடுறப்போ அவனோட பழக்க வழக்கங்கள்ல செம்மை செய்யறதையும் சீராக்குறதையும் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்துறது யாரு பாத்தீங்கன்னா அன்றைய அங்கே உள்ள கல்லூரி ஆசிரியர்கள் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்கள் தான் என்பதை இங்கே ஆணிதரமாக நம்மளுடைய பதிவு செய்யறையா. யாருமே வந்து கல்லூரிகளில் மாணவனுடைய தோழமைகளை பழகிறது கிடையாது. அதாவது சக நண்பர்கள் என்ன நம்மளுடைய பழகுன்னு தெரியாது. அதான் அவங்க சொல்லுவாங்க, நல்ல நட்புக்கு அழகு பாத்தீங்கன்னா கண்ணன் அண்ட் குசேரன் சொல்லுவாங்க. கூடா நட்புக்கு என்ன யார் அழகு பார்த்தீங்கன்னா கர்ணன் அந்த துரியோதனன் சொல்லுவாங்க. ஸோ அது போல எந்த நட்போட பழகுறான், அந்த வளரிளம் பல வயசுல எந்த வயசோட பழகுறாங்கிறத அடையாளம் கண்டு அந்த இனம் கண்டு இனம் பிரிப்பு வேலை செய்யறது பெற்றோர்களாகிய நாங்களே தான் அப்படிங்கிறத இந்த ஆணித்தரமா கொண்ட பதிவு செய்யறீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைகள் தடுமாறும் போது பாத்தீங்கன்னா கூட இருந்து அவனை கரை சேர்க்கிறது. அதாவது சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, அதாவது கற்பக மரமாக கனவுகளை நெறிக்கும், அறிவின் அழகில் உலகம் காண செய்யும், அமைதியாய் தாய்மை மலையாக சிந்தி ஆதரவையாய் தந்தையின் தாய்வரை நெளிந்து வளைந்து மாணவர்களை செம்மைப்படுத்துவதில் பெற்றோர்களின் பங்கே அதிகமாக இருக்கு என்பதை இங்கே நான் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அன்பான ஒரு அம்மாவும் தோழமையான ஒரு அப்பாவும் கிடைத்த குழந்தைகள் யாருமே தடம் மாறுவதும் இல்லை என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து பெற்றோர்களே என தீர்ப்பு வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இக்கரம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக நண்பர் செந்தில் முருகன் அவர்கள் நாமக்கல் கவிஞர், முதல் அரசவை கவிஞர், அவருடைய பாடல்ல தொடங்கி நட்பு, கூடா நட்பு, வழிமுறைகள், தாய் தந்தை, நிறைய செய்தி நல்லா இருந்தது. வேதியியல் அவருடைய படித்த பாடத்தோட தலைப்பை ஒப்பிட்டு பேசிய பாங்கும் பாராட்டுக்குரியது. நண்பர்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்துதான் அதுக்கு பதில் சொல்ல தமிழம்மா, பரவாயில்ல, ஒரு தமிழம்மா வந்துட்டாங்க. ஜெயா தமிழாசிரியை அவர்கள் சகோதரியை உரை நிகழ்த்தி ஆசிரியர் அணிக்கு வலிமை சேர்த்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை தமிழுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். பள்ளியே கோயிலாக, வகுப்பறையே கருவறையாக,
புத்தகங்களை வேத நூல்களாக கொண்டு வாழும் ஆசிரியர்களே மாணவரின் வளர்ச்சியில் பெரிதும் பங்களிப்பது என்ற அணியில் பேச வந்துள்ள நடுவர் அவர்களே. கெமிஸ்ட்ரி சார் நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு மறந்துட்டு பேசுகிறார். ஏன்னா நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறது அவர் தான். ஏன் என் மார்க் குறைஞ்சிச்சு, என்ன பண்ணுறீங்க, என்ன கோச்சிங் கொடுக்குறீங்க, கோச்சிங் கிளாஸ் இன்னும் பத்தலை, ஹாஸ்டல் இருக்கா, ஜெகா ஃபேமிலியில் ஸ்கூல் மட்டும்தான் இருக்கு, ஹாஸ்டல் சீக்கிரம். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அவர் நீங்க தான் பாத்துக்கிறோம், நாங்க கேட்டலிஸ்ட், நாங்க வினை ஊக்கி அப்படின்ட்டுருவாரு. வினைந்தா சார் அவங்க ஊக்கியா இருந்து செயல்படக்கூடியது ஆசிரியர் நாங்க தான். அழகு நாளைக்கு இருக்கு என்ன மேம், கொஞ்சம் ஹாஸ்டல் இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கங்களேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. எனக்கு என் பையன் நல்ல மார்க் எடுக்கணும். இல்லை மேம், ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா தான் அன்பு செலுத்துகிறாங்க, அன்பை மட்டும் வச்சு என்னம்மா பண்ணுறது, எதிர்காலம் ஒன்று சரியான இடத்துக்கு உங்களை கொண்டு செல்ற அந்த இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் செல்லும். ஆனால் அன்பை மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பள்ளிங்கிற வகுப்பறையில் என்ன சொல்கிறோம்னா, இக்காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சமூக சிக்கல்களையும் பழக்க வழக்கங்கள் பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துலையும் அதை கையாளக்கூடிய இடத்துலையும் யார் இருக்கோம்னா ஆசிரியரையாக நாங்கள் தான் இருக்கோம். மார்க் குறைஞ்சிச்சுன்னா இங்கிட்ட தான் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி பிடி கிளாஸ் விடுறது, பிடி கிளாஸ் வேணாம், ஒன்று வேணாம், என் பையன் டாக்டர் சீட் வாங்கணும், ஒன்றும் கிடையாது. குழந்தை பிறந்த உடனேயே அந்த அம்மா சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும், அவங்க அப்பா சொல்லுவாங்க நான் இன்ஜினியர் ஆகணும். அவனோட விருப்பம் என்னன்னு அந்த பெற்றோர் ஆகி அவங்களாம் யாருமே கேட்கறது கிடையாது. ஆனால் நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், ஆசிரியராக நாங்கள் தான் உங்கள் பையனுக்குள்ளே இந்த திறமை இருக்குன்னு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் ஆசிரியராகிய நாங்கள் தான் இருக்கோம். நீங்கள் வேணா அவனுடைய வளர்ச்சியில் ஈடுபடலாம், ஆனால் அறிவு வளர்ச்சியில் ஈடுபடக்கூடியது ஆசிரியர் என்பதை தெரிந்து கொள்ளுங்க நடுவர் அவர்களே. நடுவர் வந்தோடனே எங்களுக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லியாச்சு, இனிமேல் ஒன்றும் சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. ஆனால் கல்வி கற்றால் சென்றவையிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த கல்விங்கிற செல்வத்தை அளிக்கக்கூடியது யாரு, ஆசிரியர் ஒருவர் தான். வெறும் அன்பு மட்டும் வச்சும் பெற்றோர் மேலே பாசம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு மட்டுமோ ஒரு சிறந்த தலைவரையோ ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியோ உயர் பதவியை அடைய முடியாது. ஆனால் அந்த கல்வி சென்ற இடம்லாம் சிறப்பை அடைவதற்கு துணையாக இருக்கிறது ஆசிரியர் என்பதை ஆணைத்தனமாக நடுவர் வந்தோடனே சொல்லியாச்சு. அப்ப மாணவர் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது ஆசிரியர்ங்கிறது தீர்ப்பு அநேகமா சாதகமா வந்துருச்சு எங்களுக்கு. இனிமே ஒன்றும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அந்த மாணவர் ஒருத்தர் சொன்னாப்புல, எங்க ஆசிரியர் மாணவர்கள் இருக்கிறாங்க, அடுத்தது பெற்றவங்க தான் விதை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா, விதையை விதைக்கிறதும் பெற்றவங்க தான். ஆனா அந்த விதையை விதைச்சிட்டு போனா அதை அறுவடை பண்ணிடலாமா, பண்ண முடியாது. அப்ப அந்த விதைக்கு அது வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு நீர் பாய்ச்சி களை எடுத்து அதை அறுவடைக்கு தயார் செய்யக்கூடியது ஆசிரியர் வருவதே என்பது ஆணித்தனமான உண்மை. அவர் நடுவர் அவர்களே. அப்புறம் கலையம்மா சொன்னாங்க, கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிப்பு சுவை என்பது மயக்கத்தை கொடுக்கும். நிறைய பொங்கலை சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க 2 கம்மாக பெற்றோர்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அந்த படியாமல் இருப்போம், 2 கம்பே தேவையில்லை, நீ ஏறுமா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு 2 கம்பே தேவையில்லை, நான் கீழே இருக்கேன் நீ மேலே போன்னு சொல்லி அனுப்புகிறவங்க ஆசிரியர் ஒருவரே. அதை அந்த அம்மா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், என்ன பண்ணுறது, அவங்க குற்றம் இல்லம்மா, சக்கரை பொங்கல் குற்றம். ஆமா நடுவர் அவர்களே, சக்கரை சாப்பிட்டா என்ன ஆகும், கொஞ்சம் மதி மயங்க தான் செய்யும். அப்புறம் பெற்றவங்க நான் கவிதை எழுதணும், எல்லாமும் இருக்கணும் அப்படின்னு அந்த கலையம்மா சொன்னாங்க. எந்த பேரண்ட்ஸ் வந்தவனையே பொங்கல்கா கொண்டமா நான் செய்யறேன்னு சொல்றீங்க, எனக்கு தொந்தரவு கூட இந்த செல்போன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க. இல்லையா, உங்களால முடியல. இந்த பசங்களை இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு பசங்களை பெற்றோரால் வழி நடத்த முடியுதா? அவங்க இப்ப ரொம்ப இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்னென்னமோ போயிட்டாங்க. ஆனா அவங்கள கட்டுக்குள் கொண்டு வர்றது நம்ம தான். உடனே டியூஷன் அனுப்பிடுறீங்க, இல்லையா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க,
ஐயோ நாங்க படுற பாடு சார். ஃபோன் நம்பரை கொடுத்துப்புட்டு எங்களால் சாப்பிட விட முடியலை, எங்கள் பிள்ளையெல்லாம் பார்க்க விட முடியலை. உடனே ஃபோன், மேம் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்க? அந்த பையன் ஒன்றுமே புரியலைங்கிறான். நாங்கள் என்ன பண்ணுறது? சரி உடனே அந்த ஃபோன்லையும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் வாயில் அந்த இட்லி எடுத்து வைப்போம். அதுவும் கிடைக்காது. அதை வச்சுட்டு அடுத்த டெஃபினேஷன் போயிடுவோமா? அந்த இட்லியை மறந்துடுவோம், சாப்பிட்டாங்கிறதே மறந்துடுவோம். 10-11 மணி வரையும் ஃபோன் சார். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியுதா? அதுவும் இல்லை. 6 மணிக்கெல்லாம் ஃபோன். என்ன மேம் ஏதோ காம்படிஷன் சொல்லியிருக்கலாம். அவன் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை. என்னையே தான் புரிஞ்சிருக்கு. எப்போதும் நாங்கள் பெற்றோராகவும் நாங்கள் தான் இருப்போம், குழந்தைங்களுடைய ஆசிரியரை வழிநடத்தக்கூடியதும் நாங்கள் தான் இருப்போம். அப்புறம் கலையம்மா சொன்னாங்க, ரொனால்டோ அவங்க அம்மா தான் ஒரு பெரிய கால்பந்து வீரராக கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த ரொனால்டோவுக்கு பயிற்சி அளித்தது ஒரு ஆசிரியர் என்பதையே மறந்து கலையம்மா சொல்றாங்க. கலையம்மா அவர்களுக்கு செந்தில் முருகன் சார் அவங்க 2 சொல்லி முடிச்சிருக்காரு. செந்தில் சார் சொன்னாங்க, அவங்க கொஞ்சம் இன்னும் அந்த மாதிரி பக்கத்தில் உட்கார்ந்தனால அந்த மயக்கம் அவருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். +2 வரையும் ஆசிரியர் என்ன புரியலை எனக்கு. +2க்கு அப்புறம் தானா வளர்ந்துடுறாங்க. அங்கேயும் ஒரு ஆசிரியர் வேணும். அதை மறந்துட்டு பேசுறாப்புல. இல்லை இப்போ இருக்க பசங்கள் எல்லாம் கைட் பண்ணுறதுக்கு பெற்றவங்க தான் நாங்கள் பண்ணுறோம். எந்த பெற்றவங்க பொண்ணாடி சார் +2 படித்த பையன் நிற்கிறான். சொல்லுங்க பாப்பா, நீங்கள் சொல்கிறத கேட்கறது இல்லையே. அவங்க உடனே ஃபோனை பண்ணி, சார் முடி வெட்ட மாட்டேங்கிறான் சார், அப்படியே வரான் சார், வரதாப்புகள் மாதிரியே வரான் சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். எத்தனை பள்ளிக்கூடத்தில் உங்களால் வைக்க முடியலன்னு எங்களை அனுப்பி வெட்ட வைக்கிறீங்க? நடந்துச்சா இல்லையா? ஒளிப்பது விடுகிற நண்பர் சில விஷயத்தை எடிட் பண்ணிடுங்க. இந்த அம்மா மாதிரி ரியாலிட்டி ஷோ காட்டிட்டு இருக்காங்க. பெற்றவங்க கையை +2க்கு அப்புறம் அந்த பையன் அதிகமாக பிடிக்கிறது இல்லை. இக்காலகட்டத்தில் ஒரு பையனை சொல் பேச்சு கேட்க வைக்கிற இடத்துல இருக்கிறது ஒரு ஆசிரியர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்புறம் இந்த எல்கேஜி குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2.5 வயசு ஆனவனே கொண்டாந்து விடுறாங்க ஸ்கூலில். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நானும் ஒரு பெற்றோர் தான், என்னால் என் குழந்தைங்களை வச்சு சமாளிக்க முடியலை. அதுங்க என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை. சார் படிக்க மாட்டேங்கிறேன் சார், நான் 4 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன் சார், 40 பிள்ளை எனக்கு பயப்படுது, என் பிள்ளை எனக்கு பயப்பட மாட்டேங்குது. சொல்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்லுங்க. நீங்கள் ஆசிரியரா இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாரையும், நம்ம கெமிஸ்ட்ரி சாரையும் கேட்குறேன், கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் நம்ம கூட பெற்றவங்களை 2 பிள்ளைகளை வச்சிருக்கோம், இல்லைன்னா ஒரு பிள்ளை, கண்ட்ரோல் பண்ண முடியுதா? யார் கையில் கொடுத்துருக்கோம்? ஆசிரியர் கையில் கொடுத்துருக்கோம். அதை மறந்துட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. அந்த தலைப்புல வந்துருங்க சார், இங்கிட்டு நாங்கள் வழிவிடுறோம். இந்த காலத்து பசங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறதே திறமை ஆசிரியருக்கு மட்டுமே இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. நான் அடிக்கணும்னு அடிக்கிறேன். நான் 5:30 மணி வரை கூட இருப்பேன். ஸ்கூல் பில் அடிச்சுன்னு சொன்னதுனால தான் நான் இந்த பில் அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கு, வாடா அம்மா, நான் என்னால் வர முடியாதா போமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே செல்போனை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்களுடைய பள்ளி இன்னைக்கு பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணுறோம். எங்கள் மாணவ பசங்களை பாருங்க எப்படி கட்டுக்கோப்பா உட்காந்துருக்காங்க. உங்களால் உட்கார வைக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாருமே ஆசிரியர் மட்டுமே நம்பி கொண்டு எல்லா இடத்தையும் விடுறீங்க. நம்ம அப்பாவை நம்மளுடைய இப்போ என் குழந்தைய அதோட என்னோட கணவரை நம்பி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு போய் விடணும். எங்கே இருக்கீங்க கூட்டிட்டு வந்துட்டு எல்லாம் பிள்ளைகளா பண்ணோம். ஆனால் எல்கேஜி குழந்தைங்க 2.5 வயசு பச்சில் மாறாத குழந்தை, கால் கூட அப்படியே செகப்புன்னே இருக்கு, கால் கொலுசு கழட்டும். அந்த குழந்தைய விட்டுட்டு யாரோட பராமரிப்புல விடுறோம்? அந்த எல்கேஜி ஆசிரியர் பராமரிப்புல விடுறோம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய 2வது தாயாக அந்த ஆசிரியர் மட்டும் கருதுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? வீட்டில் குழந்தை பத்திரமா இருக்க யாரை நம்பி இருக்கீங்க? டீச்சர்ஸ் எங்களை நம்பி தான் இருக்கீங்க. ஆகவே மாணவர் முன்னேற்றத்தில் ஆசிரியர் மட்டுமே பெரும் பங்கு வகிக்கிறார் என்பதை அடித்தளமாகவும் கூறிய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழம்மா ஜெயா அவர்கள் மிக சிறப்பா கடைசியா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி மிக சிறப்பா நல்ல ஆழ்மையாக பேசியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். நிறைய செய்தி சொன்னாங்க, பரவாயில்ல. மாணவர் 2 பேரும் மன்னிச்சு விட்டுட்டீங்க. கலைச்செல்வி அம்மாவை செந்தில் முருகனையாவை தொட்ட அளவுக்கு பிள்ளைகளை தொடவில்லை. நல்ல செய்தி, நிறைய பேசியிருக்கீங்க. முதல்ல
இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகம், முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், இந்த பட்டிமன்றத்தில் பேசிய மாணவர்கள், ஆசிரியர்கள் 8 பேரும் நல்லா பேசினீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கெல்லாம் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர் புத்தாண்டு ஒரு 10 நிமிடத்துக்குள்ளார நாம் தீர்ப்பு சொல்லணும். அந்த ஒரு கால சூழலில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் பேசிய அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி, ஒவ்வொருத்தங்க பேசும்போதே அவங்க செய்தி குறித்த சில தகவல்களை நான் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். இப்போ கேள்வி தலைப்பு அழகாக எழுதியிருக்காங்க. மாணவர்களின் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது யார்? அப்போ என்னன்னா 2 பேருக்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம். மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. இன்னொரு குறிப்பு செய்தி, யார் அதிக நேரம் அவர்களோடு செலவிடுகிறார்கள் என்பது கேள்வி இல்லை. ஏன்னா அந்த கேள்வியாகவே வைக்க முடியாது. அவன் புள்ள அவன் வீட்டில் தான் இருக்கும். அதனால கேள்விக்குள் அடங்காது. அது கேள்விக்குள் அடங்காது. எவ்வளவு மணி நேரம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பது அடங்காது. சுற்றுலாவுக்கு அனுப்புபவர்கள் யாரு? அம்மா அப்பா தானே. அவங்க உடலெல்லாம், நீ பிற்காலத்தில் திரைக்கதை வசனம் எழுதினால் உனக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது. உடலெல்லாம் அப்படியே வீட்டிற்குள் இருக்கும். உங்க அம்மாட்ட போய் கேள்மா, நான் கேட்டேன்னு கேளு. நடுவரா வந்தாரு ஜெயங்கொண்டான் தமிழையாரு காப்பரிச்செறிவு அறப்பரிச்செறிவுல புள்ளியை வச்சுக்க முடியல. எப்போ பள்ளிக்கூடம் திறக்குதுன்னு பெற்றவங்க கேட்கிறாரா இல்லையா? என்ன சார் ஜனவரி 8 பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணிருவீங்களா கேட்குறாங்கம்மா. உடலெல்லாம் அங்கேயா, உயிரெல்லாம் அங்கேயா? உனக்கு ஒன்றுன்னா எங்க உசுறு போயிடும் தெரியுமா? சுற்றுலாவில் பிள்ளைக்கு ஒன்று என்று சொன்னால் ஆசிரியருடைய நிலை என்ன? எதுவும் ஆகாத வரைக்கும் வேற, எதுவும் ஆயிடுச்சுன்னா 100% ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னை பிற்காத இந்த தாய் தகப்பனுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு பேசக்கூடாது. தலைப்புக்காக நீ பேசுற. அவ்வளவு உணர்வுபூர்வமாக பார்த்து கொள்ள வேண்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். எதுவும் ஆகாத வரைக்கும் எதுவும் இல்லை, எதுவும் ஆனால் என்ற கேள்வி இருக்கிறது. சுகந்தி டீச்சரை ரொம்ப அழகாக நீங்கள் வேதாரண்யன் டீச்சரை ஞாபகப்படுத்துறீங்க. இன்னும் சொல்லுகிறேன், பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம். அதை நான் மறுக்கவில்லை. பின்னூசி குத்தப்பட்ட அப்பாவின் செருப்பில் நடக்கிறது குடும்பம். அம்மாவும் அரிசியும் ஒன்றுதான். அம்மாவும் அரிசியும் ஒன்றுதான். அடுப்பங்கரையில் வெந்து கொண்டே சிரிக்கிறார்கள். அதெல்லாம் மகிழ்ச்சி. தாய் தந்தைக்கு ஈடு இணை உலகத்தில் ஆ உயிரெழுத்து, இம்மெய்யெழுத்து, மா உயிர்மெய்யெழுத்து. அதனால ஒருத்தனுக்கு அம்மா தான் உடம்பு உசுருன்னு. என் பையன் எந்திரிச்சேன். என் பையன் ரொம்ப விவரமான பையன் எப்போதுமே. அப்பாவுக்கு மட்டும் என்னென்ன ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர் மெய்யெழுத்து. அப்ப அப்பாவும் அம்மா மாதிரி தானே, உசுறு தானே, உடம்பு மெய்யும் தானே அப்படின்னு கேட்டான். அவனுக்கு நான் பதில் சொன்னேன். அம்மாவில் வர்ற இம் மெல்லினம், அப்பாவில் வர்ற இப் வல்லினம். அம்மா மெல்லினமாக மென்மையாக பேசுவாள். அப்பா வல்லினமாக கொஞ்சம் அடிச்சு தண்டிச்சு திருத்துவாரு. இந்த மெல்லினமும் வல்லினமும் இருந்தால்தான் குழந்தைகள் நல்லினமாக வளர்வார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதனால் தாய் தந்தையினுடைய பங்களிப்பு என்பது சாதாரண ஒரு பங்களிப்பு இல்லை. அம்மா அப்பா அவர்களுடைய உழைப்புக்கு ஈடு இணை உலகத்திலேயே இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு நீ நினைக்கிறத நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவங்க பண்ற செலவு, தியாகம், உணர்வு எல்லாமே மிகுந்த பாராட்டுக்குரியது. அதனால தாய் தந்தை என்கிற ஒன்றை ஒரு பக்கம் தராசிலே நிறுத்திவிட்டால் ஆசிரியர்ல வேற யாரை வச்சாலும் அந்த எடை ஈடு இணை ஆக முடியுமான்னா ஒரு கேள்விக்குறிதான். காரணம், நம்முடைய வாழ்க்கையை வியப்புக்குறியாக மாற்றுவது குனிந்து குனிந்து பணியாற்றுகிற தாய் தந்தை அவர்கள் தியாகத்திற்கு ஈடு இணை இல்லை என்பதுதான் சத்தியம். அதுதான் உண்மை என்பதை அளவுகோலாக வைத்து பார்க்கிற பொழுது பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்று தலைப்பு வைத்திருந்தால் தாய் தந்தை என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கொஸ்டின், மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு என்று இருக்கிறது. தாய் தந்தையா ஆசிரியரா என்பதற்கு மேலே இருக்கிற கேள்வி என்ன என்பதை கவனிக்கணும். கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. உன்னுடைய வளர்ச்சியில முன்னேற்றத்துல யாரு? உன் தாய் தந்தை இல்லாம நீ இல்ல. இப்ப தண்டவாள கதை தான். அந்த பொண்ணு பாட்டு வேகத்துல சொன்னா ஐயா பிடிச்சிட்டாரு. தண்டவாளம் இல்லைன்னா ட்ரெயின் ஓடுமான்னாரு. நான் கேட்கிறேன், நாங்க பிள்ளைய பெக்காட்டுல பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியுமா? இந்த கேள்வி தப்பா இல்லையா? அதனால இது அல்ல கேள்வி. அவர்களுடைய வளர்ச்சி யாரு சொன்னா? கண்ணதாசன் கவிதை. நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உதைந்த மாணி சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி. வாழ்க்கை தான்.
கந்தல் துணிங்க, கந்தல் துணி. எங்க செட்டிநாட்டில் தான் அழகா சொல்லுவாங்க, நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்க தெரியும். கந்தல் துணினா என்ன? நான் புதிய உடை எடுக்கிறேன், தமிழர் திருநாள், பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன், சூப்பரா இருக்கு சொல்றோமா? பொங்கல் ட்ரெஸ்ஸை போட்டு அவ்வளவு மகிழ்ச்சியா வர்றோம். 4 பொங்கல் கழிச்சு 2025 கொண்டாடின பொங்கல் 2030 அந்த ட்ரெஸ் என்ன? பழைய ட்ரெஸ். இப்ப எப்பயாச்சும் போடுற ட்ரெஸ். 2030 ஆயிடுச்சுன்னா 5 வருஷம் ஆச்சு. எப்பயாச்சும் போடுற ட்ரெஸ், அப்புறம் பத்தாம போடுற ட்ரெஸ், பக்கத்து கடைக்கு மட்டும் போடுற ட்ரெஸ், வீட்டுக்குள்ள மட்டும் போடுற ட்ரெஸ், அப்புறம் எதுக்குமே அது ஆகாது. சோத்து பானையும் குழம்பு சட்டியும் இறக்குறதுக்கு பிடி துணியா கந்தல் துணியா நிற்கும். அதை பார்க்கிறான், இதாண்டா வாழ்க்கைன்னு நினைக்கிறான். பருத்து என்றொரு செடி வளர்ந்தது பருவ பொன்னை போல அந்த கரிசல் கலனி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேலே பருத்து எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவிய நாச்சு மெல்லை பார்க்க பயணம் போச்சு. அதை பிரித்து எடுத்து திரித்த போது சின்ன இலைகளாச்சு. நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆர்த்தி வந்தது மெல்ல பலர் மானம் காத்து கொள்ள இதை குலையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று இணைந்து அடுப்பங்கரைக்கு வந்து அந்த துணியில் ஒன்று இணைந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து கதை சொல்லுது தன்னை நொந்து வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஒட்டி. கண்ணதாசனுடைய அற்புதமான கவிதை நிலையாமை என்று அவன் சொன்ன கவிதை. காயமே பொய்யடா வெறும் ஆக்சிஜன் காற்றடைத்த பையடா ஓட்டு கோட்டு செத்துட்டோம், ஓட்டு கோட்டு முடிஞ்சு. அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவது யார்? ஒரு குழந்தைக்காக அம்மா அப்பா பண்ற தியாகத்துக்கும் ஒரு குழந்தைக்காக ஆசிரியர் பண்ற தியாகத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஒரு பெற்றோர் செய்கிற தியாகம் நியாயமா செய்ய வேண்டிய இயல்பான தியாகம். ஒரு ஆசிரியரும் அதற்கு தியாகம் செய்கிறார்னா அதுதான் தெய்வ நிலைக்கு கொண்டு செலுத்துகிற தியாகம் என்பதை பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. கேட்கிறேன், 40 மணியில மொத்த பிள்ளைக்கு முடியலைன்னா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஏன் பக்கத்திலே உட்கார வச்சு கொஞ்சம் சளி காய்ச்சலையும் 39 பேருக்கு ஒட்டி விட சொல்றியா? இல்லை நாங்களே டாக்டர் மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொல்றியா? உன்னை பாதுகாத்து உன் உடையவற்றை ஒப்படைச்சு அடுத்த 39 பேரையும் பாதுகாத்து அந்த வகுப்பை நடத்துகிற ஆசிரியர் பணி இருக்கிறது நண்பர்களே. அதை போல உலகத்தில் தலை சிறந்த பணி எதுவும் இல்லை. ஒரு மருத்துவனை, ஒரு வழக்கறிஞனை, ஒரு நீதிபதியை, ஒரு காவல்துறை அதிகாரியை யாரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவன் கல்வி நிலையத்தில் படித்து ஒரு ஆசிரியரால் உருவாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதான் சொன்னாங்க, இவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோருக்காக பேசுகிறார்கள். அதனுடைய பெருந்தன்மை. நீங்க எல்லாரும் பெற்றோர்கள் தான். நான் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் ஆசிரியராக கட்டாயம் இல்லை, ஆனால் ஆசிரியர்களும் பெற்றோராக இருக்கணும். அது கட்டாயம். நம்முடைய பிள்ளைக்கு நாம தான் பெற்றோர். அந்த நிலையிலும் அவருடைய உழைப்பும் அவர்களுடைய தியாகமும் என்னங்கிறத பார்க்கணும். ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவர்? அப்துல் கலாம் பாணியில சொல்லவா? விக்ரம் சாராபாய் அப்துல் கலாமுக்கு ஆசிரியர். அப்துல் கலாமுக்கு விஞ்ஞான கூடத்தில் தலைமையாக இருந்தவர். அந்த விக்ரம் சாராபாய் ஏவுகணையை செலுத்துகிறார்கள், ஏவுகணை தோற்று போகிறது. அப்ப அப்துல் கலாம் வந்து நேர்காணல். விக்ரம் சாராபாய்க்கு அடுத்த நிலை அப்துல் கலாம் கிட்டக்க வர்றாங்க. அப்ப விக்ரம் சாராபாய் பார்த்துட்டு அந்த பத்திரிகையாளர் கூப்பிட்டார், இங்க வான்னார். போய் நின்னா. என்னன்னாரு? ஏவுகணை தோத்துருச்சு, என்ன காரணம்? என் கீழே பணியாற்றி எல்லோரும் அப்துல் கலாம் உட்பட அருமையாக பணியாற்றினார்கள். ஆனாலும் தலைமையில் இருந்த நான் தான் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதனால இந்த தோல்விக்கு தலைவன் என்கிற முறையில் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அடுத்த 1 வருஷத்துக்குள்ள ஜெயிச்சிருச்சு. விக்ரம் சாராபாய் பத்திரிகையாளர்கள் வந்தார்கள். அவர் அப்துல் கலாம் அனுப்பி அவர்கிட்ட போய் நேர்காணல் எடுக்க சொன்னார். அப்பதான் விக்ரம் சாராபாயினுடைய தலைமை பண்பு, ஒரு இடத்தை தலைமையோடு நிர்வகிக்கிறவர் செய்ய வேண்டிய கடமை அவர் செஞ்சார். ஆசிரியருக்கு இருக்கிற உயர்ந்த குணம் அந்த குணம். ஜப்பானிய ஆசிரியரை சொன்னீல, ஜப்பானிய ஆசிரியர் அது மாதிரி உயர்ந்த குணத்தோடு சொல்கிறார், ஒரு தோல்வி என்றால் ஏற்றுக்கொள்வது ஒரு தலைமை பண்புக்கு அடையாளம். வெற்றி என்றால் தனக்கு கீழே பணியாற்றவர்களுக்கு அர்ப்பணிப்பது தலைமை பண்புக்கு அடையாளம். அதை செய்கிறவர்கள் ஆசிரியர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த உணர்வு விக்ரம் சாராபாய் அதை செய்தார். ஏவுகணையினுடைய வெற்றியின் போது
குழந்தை பிறந்தோட எப்படி அழுகும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அழுகும் சார். குவா குவா குவான்னு அழுகுமா. கு என்றால் குறிக்கோள், வா என்றால் வாழ்க்கை, குறிக்கோளே வாழ்க்கை என்பதை சுருக்கித்தான் பிறக்கிற குழந்தை அழுகிற பொழுது கூட குவா குவா என்று அழுகிறது என்று தமிழன் அடையாளம் கண்டுபிடிச்சான். அந்த குறிக்கோள் வாழ்க்கையை நீங்கள் இடைவிடாமல் செய்யணும். அது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று பெயர் வைத்துக் கொண்டார் அந்த ஆசிரியர். அதெல்லாம் வரலாறு நிறைய செய்திகளை இவர்களும் சொன்னார்கள், அவர்களும் சொன்னார்கள். நிறைவாக நேரம் கருதி நான் ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவர் ஆனதும் இந்த பாரத பூமியில் தான். குடியரசுத் தலைவராக இருந்து ஆசிரியர் ஆனதும் இந்த பாரத பூமியில் தான். ஒருவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இன்னொருவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்கிற நிலையை நீங்கள் உணருங்கள். ஏன் சொல்றேன்னா, குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன், ஆசிரியர் தான் பிள்ளைகளுக்கு அடையாளப்படுத்துகிற முதல் குடிமகனாக இருக்கிறார்கள். அவருடைய தியாகம் ஈடு இணையற்றது. தாயினுடைய தியாக உணர்வுக்கு எல்லையே இல்லை, அது வேற. ஆனால் ஒவ்வொரு மாணவனுடைய அடிப்படை வளர்ச்சிக்கும் தன் சொந்த பிள்ளைக்கு சொல்லித் தருவதைப் போல ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தால், அந்த ஆசிரியர் கிடைத்தால் அதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் சங்கர் தயாள் சர்மா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தப்ப ஒரு அரசு சுற்றுப்பயணமாக ஓமன் நாட்டுக்கு போகிறார். ஓமன் நாட்டு அதிபர் வந்து வரவேற்கிறார் சங்கர் தயாள் சர்மாவை. பத்திரிகையெல்லாம் மறுநாள் செய்தி போடுது, எந்த நாட்டிலே இருந்து அந்த நாட்டின் தலைவர்கள் வந்தாலும் அவர்களை வரவேற்க நேரடியாக ஓமன் நாட்டில் அதிபர்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ அதிபருக்கு கீழே பணியாற்றுகிற ஒருவர் அவர்களை போய் அழைப்பார்கள். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தின் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா வருகிற பொழுது வேறு யாரையோ அனுப்பாமல் ஏன் அதிபரே வந்து வரவேற்றார் என்கிற செய்தி பத்திரிகையில பெரிதாக பேசப்பட்டது. அதற்கு ஓமன் நாட்டு அதிபர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்திய துணைக்கண்டத்தின் குடியரசுத் தலைவர் என்பதனாலே சங்கர் தயாள் சர்மாவை வரவேற்பதற்கு நான் செல்லவில்லை. நான் இந்தியாவிலே புனே நகரில் படிக்கிற பொழுது எனக்கு பேராசிரியராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா ஒரு ஆசிரியரை வரவேற்கிற மாணவனாக நான் சென்றேன் என்று பத்திரிகையில் சொன்ன செய்தி வரலாறு. யாருக்கு அது கிடைக்குமா? ஆசிரியர் மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் மகிழ்ச்சிங்க, அந்த குழந்தை சொன்ன மாதிரி ஆசிரியருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். முதல் மதிப்பெண் எடுக்கிற பிள்ளையின் தோள் மீது கை போட்டு கொண்டு புகைப்படம் எடுக்கிற ஆசிரியரை விட தோற்று போய் நிற்கிற கடைசி பெற்று மாணவனுக்கும் நான் தான் காரணம் என்று பொறுப்பேற்கிற ஆசிரியர் தான் உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். வெற்றி பெறுகிறவனுக்கு மட்டும் ஆசிரியர் இல்லை, தோல்வியாக தோற்று போகிறவனையும் வழி நடத்தணும். நீ சொன்ன மாதிரி விவேகானந்தருக்கு தாய் கத்தி எடுத்து கொடுத்தா, எடிசனுக்கு அவங்க ஆசிரியருடைய கடிதத்தை மறைச்சு தாய் உருவாக்கினா, இதெல்லாம் எண்ணிக்கையில் தேடி தேடி கண்டுபிடித்து பேசுகிற 10-15 செய்திகள். ஆனால் எண்ணிக்கைக்கே அடங்காத அளவு எத்தனையோ ஏராளமான மாணவர்களை உருவாக்கி அவர்கள் உருவாக்கியதன் அடையாளம் தெரியாமல் கூட இருக்கிறவர்கள் ஆசிரியர் என்பதை மறந்து போகாதீர்கள். என் தாய் காட்டுகிற அன்பையும் என் தந்தை காட்டுகிற அன்பையும் ஆசிரியர் காட்டுவாரான்னு கேட்கிறீங்களே, நான் திருப்பி கேட்கிறேன். நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எந்த ஆசிரியரும் கேட்பதில்லை. நீ உன் தாய்க்கோ உன் தந்தைக்கோ கட்டின கணவனுக்கோ மனைவிக்கோ தானே தர்ற. நானா வந்து வாங்கிட்டு போறேன், நீ படிக்கிற, என்னை கிராஸ் பண்ற, நீ போயிடுற. அடுத்து இன்னொரு தலைமுறை இன்னொரு பிள்ளை வருது, படிக்குது, கிராஸ் பண்ணுது, போயிடுது. அதனாலதான் சொல்லுகிறேன், ஆசிரியர் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நான் மேடை பேச்சுக்காக சொல்லவில்லை, பட்டிமண்டபத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நடுவராக பேசவில்லை. நானும் ஒரு ஆசிரியர் என்கிற அளவுகோலில் கூட நின்று பேசவில்லை. சாதாரண மனிதராக நின்று சொல்லுகிறேன். பிள்ளைகளா, உலகத்தில் நேரில் காணுகிற தன்னலமற்ற தியாகத்தின் சுடர் ஒளி என்று சொன்னார். அந்த சத்தியம் ஆசிரியராகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஆசிரியருக்குரிய இலக்கணத்தில் இருக்க வேண்டும். அது அடிக்கோடுகிறேன். அவர்கள் ஆசிரியருக்கு உரிய இலக்கணத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதை போல சிறந்தது உலகில் இல்லை. மாணவர்களுடைய முன்னேற்றம் என்ற அடைமொழியை வைத்து பார்க்கிற பொழுது இன்றும் என்றும் எப்போதும் துணை நின்று அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தி அவருடைய வெற்றியை தன் வெற்றியாக பொறாமை இல்லாமல் பொறுமையோடு பெருமையாக கருதி மனம் நிறைகிற மகிழ்கிற ஒரு உத்தம். உனக்கு இன்னொன்று சொல்லுகிறேன், ஆசிரியர் உனக்கு இன்னொரு தாய் தந்தை என்று நீ நினைத்து கொண்டு பழகு.
ஆசிரியர், உனக்கு இன்னொரு தாய் தந்தை. நீ இங்கிருந்து அங்கு போற வர உன்னை மாணவராக பார்ப்பதாக நீ நினைக்கிறாய். எங்களிடம் கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் நல்ல ஆசிரியர். ஆசிரியர் மாணவனை பிள்ளையாகவும், பிள்ளைகள் ஆசிரியரை தாய் தகப்பனாகவும் பார்த்து விட்டால் இந்த உலகத்தில் அதைவிட உன்னதம் வேறில்லை. நன்றி, வணக்கம்.